இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான். ஆபிரகாமும் பற்றி சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்த அந்த வாக்குத்தத்த வசனங்கள் தான். ஆபிரகாம் உடனே இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிட்டாரா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு 75 வயசில் அழைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 120 வயசில் தான் இந்த வாக்குத்தத்தம் அவருக்கு முழுசாக கிடச்சிது. அப்போ இடைப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி அவர் கடந்து போய் இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் அவர் கற்றுக்கிட்டார், எப்படி இதை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நீங்கள் கவனித்து பார்க்கும்பொழுது இந்த மக்பேலா அப்படின்னா என்ன அர்த்தம், இதை குறித்து ஏதாச்சும் படிச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ யாருமே ஆதியாகமம் படிக்கல நம்ம எடுத்துட முடியுமா? பார்த்தீங்களா, ரொம்ப கவனம் கொடுத்து நம்ம படுத்திருக்க மாட்டோம். அப்போ இந்த மக்பேலா அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படி குறிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குகை. என்ன குகை அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, சாராலை அடக்கம் பண்ண ஆபிரகாம் வாங்கிட்ட ஒரு குகை. அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பாடம். அப்படி நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய ஒரு பகுதி நமக்கு ரொம்ப பரிச்சயம், கடற்கரை மணலும் வானத்து நட்சத்திரமும். ஆனால் இந்த ஒரு ஆசீர்வாதம் அவர் எப்படி தன்னுடைய சந்ததிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார், எப்படி அதை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய 2வது பகுதியாக நம்ம பார்ப்போம். ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப பரிச்சயம், அதனால் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடணும். 2வது பகுதி நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த மக்பேலா குகை கர்த்தர் இயேசு வருவதற்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி இருந்துட்டு ராஜானால் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒரு சாலமோன் கட்டிட்ட அந்த ஆலயத்தை போலவே அதனுடைய தொழில்நுட்பத்தோடு ஒரு கட்டப்பட்ட ஒரு கல்லறையாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் கூட சாலமோன் கட்டிட்ட ஆலயம் கூட அழிஞ்சிருச்சு, சுட்டரிச்சு போட்டாங்க. ஆனால் மக்பேலா குகை இன்றைக்கும் அந்த இடத்துல அப்படியே அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதரர். அதோட ஒரு சின்ன ஸ்லைடு நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி இந்த நிலையில் தான் அந்த மக்பேலா குகையானது அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மக்பேலா குகையானது இஸ்ரேலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு புனிதமான ஸ்தலம். ஏன்னா இஸ்லாமியரும் தன்னை ஆபிரகாமின் சந்ததி என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். யூதர்களும் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் ஆபிரகாமின் சந்ததி. அதனால் இன்றைக்கி இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, ஒரு முறை இஸ்லாமியர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சில சண்டை நடந்து நிறைய பேர் சுட்டு கொண்டுட்டாங்க. அதனால் இடையில குண்டு துளைக்காத ஒரு கண்ணாடி வச்சு 2 பகுதியாக இருக்குது. ஒரு பகுதி இஸ்ரேலுக்கும், இன்னொரு பகுதி இஸ்லாமியர்களுக்கும். முக்கியமான பகுதினா அது திறந்து விடப்படுகிறதாக அங்கே சொல்கிறாங்க. ஆனால் இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேல் மத்தியில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்லறை குகையாகவே அங்கே இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கல்லறைக்குள்ளே போய் பார்க்கணும், அதை குறித்து ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கல்லறை இல்லைன்னு எவ்வளோ பேர் சண்டை கட்டுறாங்க. அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ இந்த மக்பேலா அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு அல்லது இரட்டை அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குறாங்க. ஏன் இந்த ரெட்டிப்பு அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ரெட்டிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு விஷயமாக அங்கே இருக்குது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யாருக்கு தான் கிடைக்கும்? நமக்கு. பைபிள்லேருந்து நீங்கள் சொல்லணும். யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நான் சொல்லிட்டேங்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் தேவன் நியாயப்பிரமாணத்தில் ஒரு சட்டம் கொடுத்தார். முதற்பேரானவர்களுக்கு ரெட்டிப்பு. கரெக்டாக? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய ஒரு சட்டம் இருக்குது, முதற் பசங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கும். அப்போ நம்மளாம் முதற் பேரானவர்களாக ஆபிரகாமின் சந்ததியில் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த குகையில் இருக்க விஷயத்தை தியானிச்சா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு விஷயம். 2வது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த குகையை வாங்குவதற்கு சில காரணங்கள், சில விளக்கங்கள் இருக்குது. என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குகை 2 பகுதியில் இருக்கும். ஒரு பகுதியில் ஒருத்தர், இன்னொரு பகுதியில் இன்னொருத்தர் அடக்கம் பண்ணுவாங்க. விசேஷமாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, முற்பிதாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை முற்பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக், 3. அந்த 3 பேருனுடைய குடும்ப கல்லறையாக அது அங்கே இருந்துச்சு. இந்த கல்லறையில் யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் சாரால் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம், அதுக்கப்புறம் ஈசாக், அதுக்கப்புறம் ரெபேக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே லேயால் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யாக்கோபு அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் யாக்கோபு எந்த மனைவி தான் பிடிக்கும் ரொம்ப?
ராகேல் தான் பிடிக்கும். ஆனால் ராகேலுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ராகேல் வந்து ஒரு கருவாளி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாராம். அதே இடத்துல யோசேப்பும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அது வந்து பெரிய சாப்டர். ஏன் இந்த இடத்துல வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். ராகேல்கிட்ட சில தேவன் எதிர்பார்த்த குணலட்சணங்கள் அங்கே இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே திரும்பி வரும்பொழுது தன் தகப்பனுடைய சொரூபத்தை தூக்கிட்டு வந்தாங்க. விக்கிரகத்தின் நம்பிக்கை வச்சு அதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது எதிர்பாராத விதமாக யாக்கோபே அறியாமல் என்ன சொல்லிடுவார், யார்கிட்ட இது இருக்குதோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணப்படுவாங்க, கொலை செய்யப்படுவார்னு சொன்னப்போ அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நேசிக்காத ஒருத்தர் இருந்தாங்க, லேயாள். ஆனால் லேயாள் மூலமாகத்தான் இஸ்ரேலுடைய பெரும்பகுதி அங்கே கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு முற்பிதாக்களுடைய கல்லறை பூமியாக அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, சரி, அப்போ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எவ்விதமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு இந்த மக்பேலா கடந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, அன்பான சகோதர சொல்லு, முதலாவது ஆபிரகாம் இதை குறித்து ஒரு ஆச்சரியமான வசனம் வாசிட்டு போயிடலாம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் ஆபிரகாம் இந்த குகையை வாங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த இடத்த வாங்கினார். அப்போ முதல் அடக்கம் பண்ணப்பட்டது சாராளுடைய அடக்கம். ஆனால் அந்த அடக்கம் வந்து ரொம்ப சொற்பமாக கொஞ்சம் பேர் இருக்கப்போ தான் நடந்துச்சு. ஆனால் கடைசியாக ஒரு அடக்கம் அதுக்குள்ளே பண்ணப்பட்டுச்சு. அந்த அடக்கம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது யாக்கோப்பினுடைய இல்லை, யோசேப்புடைய எலும்பு தான் கொண்டு வரப்படும். யாக்கோப்பு பிரேதமாகவே கொண்டு வந்து அடக்கம் பண்ணப்படுவார். எப்படி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு அவருடைய சந்ததி எகிப்துக்கு அடிமைகளாக போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவர்களுக்கான ஜீவ ரச்சனையும் உண்டாகும் யோசேப்பின் மூலமாக. மறுபடியும் யாக்கோபு எகிப்துக்கு போயிடுவார். எகிப்திலிருந்து அவருடைய மரண காலமானது அங்கே சூழல் கடந்து வரப்போ தன் பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காரிச்சு பேசுவார். என்ன பேசுவார் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:30. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிரான மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எபிரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினான். பாருங்க, அந்த குகை எங்க இருக்கான்? அது கானான்ல இருக்கு. அந்த கானானில் இருக்க அந்த குகை மம்ரேக்கு எதிரான மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்குது. அதை ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, நமக்குரிய சொந்த கல்லறை பூமியாக அதற்கே உரிய நிலத்தோடு என்ன பண்ணிட்டார்னா காசு கொடுத்து வாங்கினார், விலை கொடுத்து வாங்கினார். அன்பான சகோதரர், அப்படின்னு இங்கே யாக்கோப்பு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுவார்னா, அங்கே நம்மளுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்டாங்க, சாரா அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, ஈசாக்கு ரெபேக்கால் அடக்கம் பண்ணியிருக்காங்க, என் மனைவி லேயாளையும் நான் அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கேன். அவர் மனைவின்னு சொன்னோன்னே நமக்கு டக்குன்னு ராகேல் தான் வர்றாங்க, லேயால் டக்குன்னு உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. இப்போது லேயாலையும் நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கேன், அதனால் என்னையும் நீங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குகையில் தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுவார். அதே போல் இப்போ யோசேப்பு யாராக இருக்கிறார்னா, பார்வோனாக இருக்கார். பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ எகிப்திலிருந்து அந்த பரிமளங்களெல்லாம் பூசப்பட்டு அந்த யாக்கோப்பினுடைய உடல் இங்கிருந்து ஒரு கல்லறைக்கு அப்படியே இறுதி ஊர்வலமாக போகுது. 7 நாள் துக்கம், யானைப்படை, குதிரைப்படை, அப்படியே போர் சூழ ரொம்ப பிரம்மாண்டமாக யாக்கோப்போட உடலை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணார்னா, யோசேப்பு அந்த குகையில் அடக்கம் பண்ணார். எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு சின்ன அளவில் ராகேல் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்க, சாரா அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் யாக்கோப்புடைய அடக்க ஆராதனை அப்படி இல்லை. சுற்றி இருந்த ஜனங்களும் மிரண்டு போய் பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க அங்கேருந்து வெளியே கூட வரப்போகிறாங்க. அப்போ என்ன விஷயம்னா, தேவன் இஸ்ரேலரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான கதாபாத்திரமாகவே தான் அங்கே வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேணாம். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் யாக்கோப் என்ன பண்ணார், என்னை கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும், அங்கே போய் தான் அடக்கம் பண்ணணும் உறுதிமொழி பார்த்தார். அதே போல் அந்த சூழல் நடந்துச்சு. இதே விசுவாசம் யாக்கோப்புக்குள்ளேயே வந்துச்சு, யோசேப்புக்குள்ளேயே வந்துச்சு. யோசேப்பு என்ன பண்ணுவார், தன்னுடைய மரண காலத்தில் சொல்லிடுவார், கண்டிப்பாக இந்த தேசத்திலிருந்து நீங்கள் நம்ம சொந்த தேசத்துக்கு மறுபடியும் போவீங்க, நம்ம அப்பா அடக்கம் பண்ணியிருக்கோம், அதே தேசத்துக்கு நீங்கள் போவீங்க. அப்படி தேவன் உங்களை சந்திச்சுட்டு போகிறப்போ என் எலும்புகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். நமக்கு சொந்த பூமின்னு ஒன்று இருக்குது, அது கானான், அங்கே தான் போகணுங்கிற விஷயத்தோடு அந்த சம்பவம் நடக்கும். அப்போ இந்த ஒரு மக்பேலா எப்படி ஆபிரகாம் கைக்கு வந்துச்சு, எந்த சூழலில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, இப்போ ஆபிரகாமுடைய ஸ்டோரி ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ முதல் பார்ட் நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான பகுதி பார்ப்போம். ஆனால் அதுலேயும் சில பிரம்மாண்டமான நம்ம நினைச்சு பார்க்காத கருத்துக்களும் தேவன் நமக்கு சொல்லி தருவாங்க. இப்போ முதலாவது வசன வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:12. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாருங்க, அங்கே கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவமே வாசிக்கிறப்பே ஒரு கில்ட்டி வரும்.
அது யார் எழுதுகிறார் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கிறார். அவரை குறித்து அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் எழுதும் பொழுது சொல்கிறார், வாய்ப்பே இல்லாத சூழலிருந்து தேவன் என்ன பண்ணார், வாக்கு தத்தத்தின் சந்ததியை தூக்குனார் அப்படின்னு தான் இந்த வசனம் நாங்கள் சொல்லுது. இது எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செல்லுபடியாச்சு? ஆபிரகாமை கூப்பிட்டோன்னையும் தூக்கி கொடுத்துட்டாரா, நீ கடற்கரை மணலாகவும் வானத்தை நட்சத்திரமாகவும் மாறிடுவேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ சொன்னார்? பலி செலுத்துகிறப்ப. யாரை? ஈசாக்கன்னு நான் நினச்சிக்கிறேன், அதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஈசாக்கை பலி செலுத்துறேன். இப்போ இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவருடைய வாழ்க்கை இருக்கணும்ல. தேவன் ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறான்னு வச்சுங்களேன், சும்மா கொடுத்துருவாருங்களா? பாருங்கள், அன்பான சகோதர சகோதரி, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 100 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 வருஷம் 35 வருஷம் இடைப்பட்ட ஒரு காலப்பகுதி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்கள், இப்போது தேவன் ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும், ஆனால் கட்டளை என்னவா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த காலத்தில் ஆபிரகாம் தேவனை பார்க்கவே இல்லை. ஆபிரகாம் அந்த மம்ரேயின் சமபூமியில் தூதர்களை தான் பார்ப்பார். அதுக்கு இடையில வசனம் வாசித்தோன்னா எப்படி தான் சொல்லப்படுதுன்னா, தரிசனத்திலே அவருக்கு தோன்றினார். தரிசனம்னா எப்போ வரும்? தூங்குறப்ப தான் வரும். கனவுல தான் கடவுளை பார்த்துருக்கிறார் ஆபிரகாம். ஆனால் திடீர்னு நைட்டு தூங்குறப்போ ஒரு சத்தம் வந்து எந்திரிச்சு போடான்னு சொன்னால் நம்ம எல்லோரும் போயிடுவோமா? ஆனால் ஆபிரகாம் போகிறது கேட்ட சூழல் அங்கே இருந்துச்சு. ஏன்னா இதை குறித்து நம்ம வசனத்தில் வாசிக்கும் பொழுது எப்படி சொல்லுவார்னா, அவர் வேறே யோசுவா எழுதுவார், அவங்க வேறே வணக்கமுடையவராக இருந்தார் ஆபிரகாம் அழைக்கிறதுக்கு முன்னாடி, அதிலிருந்து தான் வந்தார் சொல்லிட்டு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்ததாக அங்கே சொல்கிறாங்க. அது நிமித்தம் உண்மையான தேவனுடைய சத்தம் கேட்டோன்னே ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா, அப்படியே சரண்டர் ஆகி உடனே அங்கேருந்து கிளம்புறார். கிளம்பி எங்கே வந்துடுறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரோனிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். பாருங்க, ஒரு சின்ன கூட்டமாக கிளம்புறார் ஆபிரகாம், சாரா, லோத்து, அவருடைய அவ்வளோதானே, அவங்க கூட இருந்து ஆடு மாடுகளோடு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சிறு கூட்டமாக அங்கேருந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அந்த அவங்க இருக்க இடத்த விட்டு உடனே காரான் ஊரில் இருந்து நேராக கானானுக்கே அவங்க அங்கே போயிடறாங்க. அப்படி அங்கே போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் தான் சொன்ன தேசத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவார். அப்படி நன்றி செலுத்திட்டு அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு சாதகமே இல்லாத ஒரு சூழலாக அங்கே இருக்கும். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானபடியால் அப்படின்னு வசனம் வரும். அப்போ பஞ்சம் இருந்தோன்னே அவர் என்ன பண்ணிடுவார்னா, நேராக எகிப்துக்கு போயிடுவார். எகிப்துக்கு போயிட்டு அங்கே சூழல் நடக்கும், நமக்கு நல்லா தெரியும். சாராளை பார்வோன் எடுத்துக்குவார், மறுபடியும் தேவன் அவங்கள மீட்டுடுவார். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிடுவார்னா, மறுபடியும் ரிட்டர்ன் எங்கே வந்துடுவார்னா, இந்த அவர் பலிபீடம் கட்டினா அதே கானானுக்கு அங்கே வருவார். அப்படி வரும்பொழுது யாரெல்லாம் வருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோத்து வருவார், அந்த போன கூட்டம் வரும். ஆனால் இப்போ வரும்பொழுது அந்த கூட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரும் மந்தை மேய்ப்பவராக இருப்பார் லோத்து, ஆபிரகாமும் மந்தை மேய்ப்பவராக இருக்கிறதுனால சொத்து பெருகிருச்சு. இப்போ அதை வச்சு பாதுகாத்துக்கிற சூழல் வேணும். இப்போ இவ்விதமாக லோத்து, ஆபிரகாம் எகிப்திலேருந்து அங்கே வர்றாங்க. அந்த பலிபீடம் கட்டின அதே இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தங்குறாங்க. அப்படி தங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சூழல் போகிறப்ப சின்ன கூட்டமாக போனாங்க, இப்போ கொஞ்சம் பெருத்துட்டாங்க. வசனம் என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற சாதகமான சூழலாக அது இல்லாததுனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாம் போய் லோத்துட்ட பேசுகிறார். வாக்குவாதங்கள் வந்துடுது மேய்ப்பர்களுக்குள்ளாக. இது ஆபிரகாம் காதில் வருது. இப்போ அப்படி ஒருவேளை நம்ம சபைகளுக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் ஒரு மூப்பர்கள் கையில் வருது, என்ன ஒரு முடிவு எடுப்பாங்க. நான் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ ஆபிரகாம் தான் லோத்தை கூட்டிகிட்டு வந்துட்டார். இவர் தான் மூத்தவர், கரெக்டுங்களா? முன்னாடி இருக்கிற அந்த பூமி முழுசு இவரோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ வாய்ப்பு ஃபஸ்ட்டு யார் எடுத்துக்குவா? நம்மளாக இருந்தால். ஒருவேளை நம்ம வீட்டில் பங்காளி தகராறு, சொத்து தகராறு வந்துடும், அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா சொத்து தகராறு வந்துடும். முதன்மையான சொத்தெல்லாம் யார் தான் எடுத்துக்குவோம்? மூத்த பசங்க தானே எடுப்பாங்க. அதுதான் உலக வழக்கமும். அப்போ இப்போது இங்கே வந்துட்டு அங்கே கானானில் சண்டை வந்துருச்சு. ஆனால் ஆபிரகாம் ஒரு மெச்சூரான மனுஷர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நினச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கலான்னா, நேராக எடுத்து பார்க்கும் பொழுது சோதோமின் பூமி ஏதேன் தோட்டம் போல் இருக்குது. வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம், நான் இதை எடுத்துக்கிறேன் லோத்து, நீ என்ன பண்ண, நீ உன்னோட இடத்த பார்த்துப்போன்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கூடாது.
இதுதான் உண்மை. நானாக இருந்தால் அதை தான் சொல்லியிருப்பேன். நம்மளாக இருந்தாலும் அதான் நமக்குரிய சாதகமான இடத்தை எடுத்துக்கிட்டு தான் மற்ற வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கறது மனித இயல்பு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, லோத்து ரொம்ப சின்ன பையன், தன்னோட அண்ணன் பையன், பெருசாக மெச்சூர் இல்லாதவன். அதனால் வாய்ப்பை ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுக்குறாரு. பாருங்கள், இவருக்கு தான் முழு உரிமை. இவர் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு லோத்தை ஏதோ கெட கெட்டு போன்னு விட்டுருக்கலாம். ஆனால் அப்படி விடலை. தன்னுடைய சகோதரனுடைய பையனாக இருந்தாலும் லோத்தை கூப்பிட்டு பேசுகிறார். நம்ம சண்டை கட்டிக்க வேணாம், நம்ம 2 பேர் யாருன்னா சகோதரர் சொல்கிறார். ஆனால் அப்பா பையன் தானே, ஆனால் சகோதரராக தான் பாவிக்கிறார். அவங்க அண்ணன் இருந்த இடத்துல தான் லோத்து வச்சு பார்க்குறாரு ஆபிரகாம். உடனே அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரர் இருக்கிறதுனால நமக்குள்ளே வாக்குவாதம் வேணாம். நம்ம சண்டை கட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்க வேலைக்காரங்களுக்கு அது இதாகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, வாய்ப்பை நான் அவன் கையில் கொடுக்குறேன். நீ வடதுபுறம் போனால் நான் தெற்குப்புறம் போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ சூஸ் பண்ணிக்கன்னு வாய்ப்பு அங்கே கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாலுமே நம்மளால் செய்யவே முடியாதுங்க. நம்மளால் வேதமானவர்கள் சொல்கிறோம், தேவனுக்கு ரொம்ப பயப்படுறவங்க சொல்கிறோம். நமக்குரிய சாதகமான சூழ்நிலைகளை ரொம்ப அருமையாக உடன் சகோதரருக்கு தாரை வார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருச்சபை தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஆபிரகாமின் சந்ததியாக நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, லோத் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பார்வையில் அவர் பார்க்குறார். ஆபிரகாம் தேவனை நம்பி ஒரு விஷயம் சொல்கிறார். ஆனால் லோத் எப்படி பார்த்துறாருன்னா, அவருடைய மாம்சீக பார்வையில் பார்க்குறார். எதிரே இருக்கிற சோதம் குமரா சமமான பூமியாக இருக்குது. இவர் மந்தை மேய்க்கிறதுனால ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு சாதகமான சூழலாக இருக்குது. ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. உடனே லோத் உடனே சூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு நோக்கி பிரயாணப்பட்டு போயிடுறார். சூழல் என்னென்னா, இப்போ வேதாகமத்தில் கிழக்கு நோக்கி போகிறது எதை அடையாளப்படுதுன்னா, உலகத்துக்குள்ளே மறுபடி போகிறதை குறிக்குது. கிழக்கு பகுதி அப்படின்னால அது உலகத்தை குறிக்கும். வேதத்தில் நிறைய அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்போது லோத்து மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, தேவ வாக்கு தத்துவம் ஒன்று இருக்குது. ஆபிரகாம் கூட இருந்திருந்தால் அவர் நிறைய ஆசீர்வாதம் சுதந்திரிச்சுக்கலாம். இவர் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைண்ணா எனக்கு பெருசாக மெச்சூர் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணுறேன், அவங்க கூட இருக்கிறேன், நம்ம எதோ பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கலாமா? சொல்லிடக்கூடாது. ஆனால் அந்த சூழலுக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அவர் கிழக்கு பகுதியாக போகிறாரு. ஆனால் போய் கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகிடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோத்தினுடைய வாழ்க்கை திசை திருப்பப்பட்டுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் லோத்து அனுப்பிச்சி விட்டதோனையும் ஆபிரகாம் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மம்ரேயின் பூமியிலே என்ன பண்ணுறான்னா, ஒரு கூடாரம் போட்டு தேவனை தொழுது கொள்கிறார். தேவனை தொழுது கொண்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்க, இவ்விதமாக சூழல் வந்தவரை லோத்து பிரிஞ்சார். பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தேவன் ஆபிரகாம்கிட்ட இடைப்படுறார். ஆபிரகாம் செஞ்ச அந்த கேரக்டர் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? அது நமக்கு வேணால் ரொம்ப சிறுசாக இருக்கலாம். என்ன பிரதர், ஒரு இடத்த தேடி போக சொன்னது தான் நம்ம சொல்லிடலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன இடத்த தான் ஆபிரகாம் லோத்துக்கு தார வார்த்தார். இப்போ தேவன் அவரோட இடைப்பட்டு பேசுவார். ஆபிரகாம், நீ கொஞ்சம் வெளியில் வா, நீ தெற்க வடக்க கிழக்க மேற்க எங்கே வேணால் நடந்துக்க, நீ கால் வைக்கிற அத்தனை தேசமும் நான் உனக்கு சொந்தமாகி தரேன். அது மாத்திரம் சொல்லாமல் ஒரு வசனம் சொல்லுவார், வாக்கு தத்துவம் பாருங்கள். ஆதியாகமம் 13:16. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும். பாருங்க சகோதர சகோதரில், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் 2, கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரம். இப்போ ஒரு ஆசீர்வாதம் அவர் சுதந்திரிச்சுக்கிறார். ஃபஸ்ட்டு எதை தான் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, உன் சந்ததி எப்படி இருக்குமா, பூமியின் தூளை போல இருக்குமா. ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால், வாய்ப்பு இருக்கா? ஒரு சின்ன ஒரு சமமான பூமி சோதம் குமாராவை தான் தார வார்த்தார் சகோதரருக்கு. ஆனால் இது ஆபிரகாமுக்கு உரிமை தான். தன்னுடைய உரிமையை, தன்னுடைய சாதகமான சூழ்நிலைகளை, ஆசீர்வாதங்களை உடன் சகோதரனுக்கு விட்டு கொடுத்தார் ஆபிரகாம். அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்துச்சு. அதுக்கு அவர் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார். கடற்கரை மணல் போல் இருக்கும் உன் சந்ததி அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாம்சீக இஸ்ரேலை தான் பெற்றுக்கொள்ள போகிறாங்க நமக்கு தெரியும். அந்த வாக்கு தத்துவத்துக்கு முதலாவது தேவன் ஒரு டெஸ்ட்டு. அதனால தான் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் சண்டை. இதில் ஆபிரகாம் என்ன முடிவு எடுக்கிறார்? தேவனுக்கு பிரியமான ஒரு முடிவு. அதற்குரிய வாக்கு தத்துவத்தை இப்போ என்ன பண்ணார்? தேவன் தூக்கி கையில் கொடுத்துட்டார். இப்படி நடந்த உடனேயும் சூழல் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் சோதம் குமாராவில் ராஜாக்கள், புறஜாதி ராஜாக்கள் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க.
இது மாதிரி சிறை பிடிச்சு போனோடனையும் ஒருத்தன் தப்பி ஓடி வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லிடுவார். ஆபிரகாம் உன்னோட தம்பி பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனையும் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆனால் ஆபிரகாம் உடனே ஒரு 300 பேர் கூட ஒரு சின்ன படைகளை கூட்டிகிட்டு போய் அவங்கள மீட்டுட்டு வந்துடுறார். 318 பேர் நினைக்கிறேன், 380 அந்த சில்லறையில் அவர்கள் கூட்டிகிட்டு வராங்க. திருப்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சூழல் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த தேசத்து ராஜா சோதோம் கொமோராவில் ஒரு ராஜா இருப்பார். அவர் தான் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரம் வருவார். சாலமின் ராஜா வருவார். இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜனங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்துட்டார் ஆபிரகாம். உடனே ஆபிரகாமுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, தேவன் உங்கள் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சுட்டு அப்போது அந்த சாலமின் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கு ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார். ஏன்னா ஒருத்தர் சண்டையில் ஜெயிச்சிட்டாருன்னா ஜெயிச்சவங்களுக்கு தான் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை அவங்க தான் வச்சுக்கணும். உடனே அந்த மெல்கிசேதேக்கு என்ன பண்ணுவார்னா, ஆபிரகாம்கிட்ட நீ சண்டையில் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க, அதனால் சொத்தெல்லாம் நீ எடுத்துங்க, ஆட்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்போம். என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆபிரகாம் என்ன சொல்கிறார், ஒரு மனுஷன் கொடுத்து நான் பெரிய ஆள் ஆனான்னு சரித்திரம் வேணாம், அதனால் ஒரு சரட்டை கூட வேணாம், தேவன் என்னை பார்த்துக்குவார். நினச்சிருந்தா உண்மையிலுமே இந்த ஒரு விஷயம் வந்து ஆபிரகாமுக்கு தான் உரிமை. ஏன்னா இவர் தான் ஜெயிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, சண்டையில் ஜெயிச்சிட்ட பொருள்லாம் இதான். அதனால தான் அந்த மெல்கிசேதேக்கு வந்து ரொம்ப தாராளமாக சொல்கிறார், நீங்கள் எடுத்துங்க, ஜனங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனையும் இல்லை. ஆனால் இதை அவர் அங்கீகாரப்படுத்தும் வகையில் அவர் ராஜாவாகவே பார்த்து தான் தசம பாகம் கொடுப்பார் ஆபிரகாம். அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிலே. அந்த இடத்துல அவர் சொல்லுவார், முன்னாடி பொருளாதார விஷயங்கள் நிறைய இருந்துச்சு, ஆபிரகாம் நினச்சிருந்தா அதை எடுத்துருக்கலாம். ஆனால் தேவனை மாத்திரமே சார்ந்திருந்ததுனால அவருக்கு பெருசாக பொருளாதாரத்தின் மேலெல்லாம் அவருக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அந்த ஒரு விருப்பம் கூட கிடையாது. பணம் அப்படின்னா நம்ம யாராவது வேணான்னு சொல்லிவிடுவோமா? உரிமை, இது கூட ஆபிரகாமின் உரிமை, அது எனக்கு வேணாம், உன் சரட்டை கூட வேணாம். ஆனால் ரொம்ப ஹம்பிளாக சொல்லுவார், இந்த 300 பேர் வாலிபர்கள் வந்து அவங்க கூட சண்டை போட்டிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும், அதை நீ கொடுத்துரு, அவங்களுக்கு சாப்பாடு விஷயம் கொடுத்து, எனக்கு எது வேணால் என் தேவன் எனக்கு போதுமானவர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் பிரியமானவர். இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்போ திடீர்னு ஆபிரகாமோட தேவன் இடைப்படுவார். ஆபிரகாமோட இடைப்பட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் வருஷம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்கள் சகோதரர் சொல்ல, இப்போ இந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் தரிசனத்தில் தோன்றி ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். ஆபிரகாம் நீ பயப்பட வேணாம், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரில் வசனம் வாசிக்கலாம். இப்போ என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே நான் புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கேன். இன்றைக்கி 15ஆம் அதிகாரம் எடுத்து வைங்க, ஒரு வசனம் மட்டும் அதில் வாசிக்கலாம். நான் புத்திர சந்தானம் இருக்கேன், நான் என்ன செய்கிறது? இப்போ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈசாக்கை குறித்து பேசுகிறார். அடுத்து இன்னொரு சந்ததி வரணும்ல, வானத்து நட்சத்திரம். இப்போ அதற்கான டெஸ்ட் ஆபிரகாமுக்கு. இப்போ எந்த வாய்ப்புமே இல்லை, குழந்தைகள்லாம் இன்னும் இல்லை, ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனேயும் நமக்கு தெரிஞ்சிட்டதுனால சொல்கிறோம், இது வானத்து நட்சத்திரத்திற்கான ஆசீர்வாதம், ஈசாக்குக்கான ஆசீர்வாதம், அவருக்கு ஒட்டுமொத்த ஆஸ்திக்கும் உரிமைக்காரர் வாரிசு வரப்போகிறாங்க. அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த இடத்துல 15ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்போ அங்கே சூழலே இல்லைங்கிறது ஆபிரகாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளை அந்த இடத்துல வைக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் தர்றாரு, ஒரு கோடி கணக்கில் திடீர்னு சொத்து எப்படியும் நம்ம கையில் பணம் வந்துருச்சு, ஆனால் நமக்கு வாரிசே இல்லை, என்ன பண்ணுவோம்? இப்போ ஆபிரகாம் அந்த சூழலில் தான் இருக்கார். இதுக்கு அப்போ ஆபிரகாம் என்ன ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்க, இப்போ ஆபிரகாம் தேவன்ட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறான்னா, எலியேசருக்கு அந்த வாய்ப்பு நீங்கள் கொடுங்க. நீங்கள் சொல்கிறீங்களே மகா பெரிய பலனும் கேடகுமா நீங்கள் இருப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு சந்தானம் இல்லை, அவ்வளோதான், என் சாப்டர் முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் இந்த வாய்ப்பை அப்படியே அவருக்கு கொடுத்துரு. எவ்வளோ பெரிய மனசு ஆபிரகாம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் யாருன்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, அவர் வீட்டு வேலைக்காரர். நம்ம வீட்டு வேலைக்காரங்களை அவர் கொடுப்போமா? இதெல்லாம் முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே நம்மளால் முடியாதுங்க. நமக்கு இந்த டெஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளாம் தோற்றுருவோம், அது வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லவே இல்லை. அப்படியே உடனடியாக என்ன பண்ணுறாரு, முழுசுமாக அப்படியே எலியேசர் கொடுங்க அப்படின்ட்டு. எலியேசர் அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்துட்டார் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஆபிரகாமுக்கு உண்மையான ஒரு வேலைக்காரனாக இருந்துட்டார். ரொம்ப ஆச்சரியமாக சொல்லணும்னா,
எப்படி கர்த்தர் இயேசு தேவனுக்கு ஊழியக்காரராக வந்து எல்லா வகையில் உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல் தான் எலியேசர் அங்கே இருந்துட்டாங்க. அதனால தான் எலியேசர் கையில் வாய்ப்பு கொடுத்தார் ஆபிரகாம் தன் ஈசாக்கை பொண்ணு கொண்டு வர சொல்லி. எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ வீட்டில் நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல், அந்த ரோல்லாம் அதெல்லாம் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த வேலைக்காரர் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எஜமானுக்கு எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்மளாம் வேலைக்காரர்களா இல்லையா? யாரோட வேலைக்காரர்? தேவனுடைய உடன் வேலைக்காரர், கிறிஸ்துவுக்கு வேலைக்காரலாக இருக்கும். அந்த வேலைக்காரருக்கே உரிய அந்த கேரக்டர் இருக்குதா? இன்றைக்கி கர்த்தர் இயேசுகிட்ட தேவன் பேசுகிறார், நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன்னு சொல்கிறார். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் வேலையாட்கள் நம்மளாம். இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சூஸ் பண்ணி கொடுப்பார். இந்த வாய்ப்பை ஏ அல்லது பி அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் எலியேசர் அப்படிப்பட்டவராக இருந்தார். இந்த வாய்ப்பை எலியேசருக்கு தேவன் கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அது தேவனுடைய பார்வையில் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுங்களா? இது உண்மையிலே சாதாரணமான விஷயமே இல்லை. தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து அத்தனையுமே தேவன்கிட்டருந்து வரக்கூடிய பரம்பரை ஆசீர்வாதம் ஒரு சாதாரண தன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரர் கொடுக்குற அளவுக்கு ஆபிரகாமோட மனசு இருக்குன்னா உண்மையிலே அதுக்கு உண்மையாக இருந்திருக்கணும் எலியேசர். அது ஒரு மிகப்பெரிய ரோல். அப்படியே தாரை வார்த்து கொடுக்குறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு சின்ன பொறுப்பு, சின்ன பதவி நம்ம கையை விட்டு போயிட்டாலோ அல்லது நமக்கு கிடைக்கலைனாலோ நம்முடைய கேரக்டர் அப்படியே டோட்டல் என்ன ஆகுது பாருங்கள் பிரியமான. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. நம்மளாம் யாருன்னு நம்ம சொல்லிக்கிறோம்? சந்ததின்னு சொல்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அப்பாக்குள்ளே என்ன இருந்துச்சோ அந்த விஷயம் இருக்கணும். நம்ம மாம்சத்தின்படி இல்லைன்னா கூட வாக்குத்தத்தத்தின்படி சாராளுடைய உடன்படிக்கையின் சொந்தக்காரர்கள் நம்மலாம். அப்போ நமக்குள்ள இந்த ஒரு குணலட்சணம் இருக்குதா? குணலட்சணத்தின் அடிப்படையில் தான் சபை வாய்ப்பே தவிர சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால வாய்ப்பே கிடையவே கிடையாது. இது நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். எனக்கு A to B தெரியும், 6th வாலி மனப்பாடமாக கூட நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தேவன் கூப்பிட்டு இந்தப்பா கொடுத்துட மாட்டார். அதில் சொல்லப்பட்டிருக்கு குணலட்சணம் உனக்குள் மெருகேறப்பட்டிருந்துச்சுன்னா அதான் ஆபிரகாம் வாழ்க்கையில் மெருகேற்றப்படுது. 2வது சம்பவம் இப்படி நடந்த உடனேயும் இது தேவனுடைய பார்வையில் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுங்களா? பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, 2வது ரோல். இப்போ 2வது வாக்குத்தத்தம் அவருக்கு சுதந்திரமாக மாறுது. இதுக்கு அவர் செஞ்சுட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, வாய்ப்புகளை இன்னொருத்தர் கொடுக்குறார், தாராளமாக கொடுக்குறார். அதான் பெரிய விஷயங்கள். அது எப்பேற்பட்ட வாய்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. தன்னுடைய என்ன சொல்லலாம், பரம்பரை ஆசீர்வாதம். எனக்கு அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் நான் இந்த வார்த்தை சொல்கிறேன். தன்னுடைய ஆஸ்தி முழுசுமே தேவன்கிட்டருந்து வரக்கூடிய 100% ஆசீர்வாதத்தை அப்படியே இன்னொருத்தருக்கு தாரைவாக இருக்கிற மனசு இருக்கணும். அதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெகுமதி தான் உன் சந்ததி. பவுல் சொன்னார் பார், வானத்து நட்சத்திரம் பெருத்த நட்சத்திரம் போல். அது மேலான ஒரு ஆசீர்வாதம் அதுக்குள்ளே இருக்குங்க பிரியமானவர்களே. அது அந்த சபைக்கான வாய்ப்பை பற்றி இங்கே பேசுகிறாங்க. இப்படி இருக்கும் உன் சந்ததி. ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தரான். ஆனால் இப்போ தான் சொன்னார், என்கிட்ட பிள்ளை இல்லையே, அதுக்கேற்ற வாய்ப்பே இல்லையே, நான் எப்படி. ஆனால் சொல்லிட்டாரு, உன் மூலமாகத்தான் வரும், உன் சந்ததி வரும்னு சொன்னி அதை அவர் விசுவாசிக்கிறார். அது தேவன் அவருடைய பார்வையில் நீதியாக என்றார். 2வது வாக்குத்தத்தம். இதை தொடர்ந்து 5ல் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சரி ஆண்டவரை நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு நம்பிக்கை. நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னையும், இப்போ தேவன் தான் என்ன பண்ணுவார்னா, ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்வார். உடன்படிக்கை நம்ம தான் கட்டணும். உடன்படிக்கைக்கு 2 பேர் இருக்கணும். இப்போ ஆபிரகாம் இருக்கிறார், ஆபிரகாம் போய் உடன்படிக்கை பண்ணலை. அதனால தான் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கிட்ட பேசும்பொழுது, யாக்கோப்கிட்ட பேசும்பொழுது தேவன் சொல்வார், நான் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன், அதனால் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார். அப்போ ஆபிரகாமோட பண்ணினது உடன்படிக்கை பண்ணது என்ன? தேவன். அதுக்கு என்ன பண்ணுவார்னா, ஆபிரகாம் சொன்னோன்னே தேவன் ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் சொல்லுவார், நீ 3 வயசு ஆடு, 3 வயசு கெடா, 2 புறா எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து துண்டமாக வெட்டி வச்சிரு அப்படி சொல்லிடுவார். பலி கொடுக்க சொல்லுவார். இது தேவன் கொடுக்குற இன்ஸ்டன்ட். அதை போல் அப்படியே வெட்டி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பார். ஆபிரகாம் பார்த்துட்டே இருப்பார். பொழுது சாயந்தரம் தூக்கம் அப்படியே நடக்கணும். அப்போது என்ன நடக்கும்னா, ஒரு காரிருள் அந்த துண்டங்களின் நடுவாக நடந்து போய் அப்போ தான் அந்த உடன்படிக்கை ஆக்டிவேட் பண்ணி விடுவார். ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா பாவம் மன்னிப்பல்ல. எபிரேயரில் 9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்தினால தான் எல்லா உடன்படிக்கையுமே என்ன பண்ணப்பட்டுச்சான்? பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சான். இப்போ தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரம் போல் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அதற்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த இடத்துல அந்த மிருகங்களை வெட்டி அப்படி நடந்து போக பண்ணுறார். அப்படி நடந்து போக அந்த உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் சம்பவம் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி,
உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அப்புறம் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அவர் சொல்றார், இந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சிடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க. 4ஆம் தலைமுறையில் திரும்பி என்ன பண்ணுவாங்க, இந்த சூழலுக்குலாம் வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது லோத்துட்டு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். லோத்துனுடைய கேரக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமியின் தூள் போல் ஆசீர்வாதம். ஆனால் அந்த இடத்துல எந்த கவுண்டிங்கும் இதை பற்றி பேசலை. ஆனால் இப்போது இது வந்து சபைக்கான ஆசீர்வாதம், வானத்து நட்சத்திரம். இப்போ இவங்கள்ட்ட வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. நீ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி உறுதிப்படுத்தலாம், இது வந்து சபை வாய்ப்புக்கான ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்தலாம், அதுக்கு இதுக்குள்ளே ஒரு மறைவான விஷயம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், 400 வருஷம் அடிமைகளாக புறஜாதியர்கள் மத்தியில் இருப்பாங்க. அந்த சந்ததியை நான் வந்து என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்த்து 4ஆவது தலைமுறையில் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்கிறார். இப்போ இந்த 400 வருஷம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, 400 × 360, ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அப்போ 400 × 360 போடுங்க, என்ன வருது பாருங்கள். 1180 இல்லைங்க, 4000 × 360 ஒரு வருஷம். நீங்கள் மாற்றி போடுறீங்க பாருங்கள் பிரியமானவர்களே, அதுக்குள்ளே ஒரு கவுண்டிங் இருக்குது. 1,44,000 கவுண்ட் வரும். அப்போ வானத்து நட்சத்திரத்திற்குரிய ஆசீர்வாதத்தினுடைய கவுண்டிங் எவ்வளோன்னு அங்கே கூட சொல்கிறார் மறைமுகமாக. 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கூட வசனம் சொல்ல, அவர்கள் பரதேசிகளாய் சுற்றி திரிந்து தான் வருவாங்க 400 வருஷம். அப்போ இன்றைக்கி உண்மையாலுமே ஒருத்தர் சபை வாய்ப்பை எட்டி பிடிக்கணும்னா இந்த பூமியில் எப்படி தான் இருக்கணுமா? அப்போஸ்தலர் பேதுரு எழுதுவார், பூமியிலே நீங்கள் பரதேசிகளாகத்தான் இருக்கும். அப்படின்னா என்ன விஷயம்னா, பூமி தனக்குரிய விஷயம்னு வச்சுக்கவே கூடாது. நம்முடைய இந்த பூமிக்குரிய ஓட்டம் தற்காலிகமானது, இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் யார் ஒருவர் ஓடுறார்களோ, இந்த பூமியில் பரதேசிகளாக தன்னை பாவித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த வானத்து நட்சத்திரம். இதில் கூட உள்ள வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு அடிஷ்னல் தகவல் இந்த வசனம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதான். அப்போ நீங்கள் கவனித்து பார்க்கணும், அந்த வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கான சந்ததி ஈசாக்கின் மூலமாக வரும். அந்த ஈசாக்கினுடைய சந்ததியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் கர்த்தர் இயேசு, அவர்கள் மூலமாக வரக்கூடியவர்கள் தான் நம்ம கூட. அவங்க தான் சாராளின் உடன்படிக்கையின் உரிமைக்காரர்கள். 1,44,000 பேர் என்கிறது இதுக்குள்ளே வச்சுருக்கிறத நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள் கடந்து போகும். இப்போ தான் அவருக்கு குழந்தை இல்லாமல் சூழல் இருக்கும். இப்போது உடனே என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காரர் பெண்ணை ஆகாரை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிற சூழல் நடக்கும். இஸ்மேல் பிறந்துருவார். இஸ்மேல் பிறந்ததுக்கப்புறம் வெளியில் போவாங்க. இந்த சூழலாம் நடக்கும். அதுக்கப்புறம் திரும்பி கூட்டிகிட்டு வந்து தேவன் வர சொல்லிடுவார். வந்ததுக்கப்புறம் உடன்படிக்கை செய்ய சொல்லுவார். அப்போ தான் விருத்த சேதன உடன்படிக்கையானது அங்கே நடைபெறும். அப்போ 99 வயசில் ஆபிரகாம் என்ன பண்ணப்படுவார்னா விருத்த சேதனத்தின் உடன்படிக்கை பண்ணுவார். இப்போ இந்த 99 வயசுலேயே அபிமெலேக்கு அப்படிங்கிற ஒரு ராஜா சாராவை கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே கூட்டிகிட்டு போய் சில இன்சிடென்ட் நடக்கும். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ தேவன் அவருக்கு கடாட்சம் பண்ணுவார். இந்த விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணும் பொழுதே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கணும்னு சொல்கிறப்ப தான் ஆபிரகாம் அதை ஏற்றுக்க மாட்டார். 99 வயசாயிருச்சு எனக்கு எங்கெங்க அப்படின்னு அவர் சிரிச்சிருவார். அந்த சம்பவம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் உடன்படிக்கை, அதுக்கப்புறம் அபிமெலேக்கிட்ட இருந்து ஒரு மீட்டதுக்கப்புறம் இப்போ மம்ரேயின் சமபூமி வரும். அப்போ தேவ தூதர்கள் அங்கே இடைப்படுவாங்க. இடைப்பட்டு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் போலவே ஒரு உற்பவ காலகட்டத்தில் ஈசாக்கு பிறப்பார். அதுக்கப்புறம் சோதோம் குமாராவினுடைய அழிவு அங்கே நடக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவார், ஆபிரகாமை அங்கே சோதிப்பார். ஆபிரகாமை சோதிச்சு என்ன பண்ணுவார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தரிசனத்தில் கூப்பிட்டு ஆபிரகாம், அப்போ நீங்கள் வசனம் கவனிச்சிக்கலாம், கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஈசாக்கு பிறந்து ஒரு 15-16 வயசுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வயசில் தேவன் மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்றார். ஆபிரகாம் சொல்லுங்கள், நேராக கூட்டிகிட்டு வந்துடு, அவங்களால உன் மகனை வந்து எனக்கு என்ன பண்ண பலி செலுத்திடணும் அப்படின்னு சொல்கிறார். இது இருக்கிறதுலே ரொம்ப உச்சபட்சமான நிலையா இல்லையா? அதனால தான் நீங்கள் சம்பவம் பார்த்தீங்கன்னா சாராள்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார்.
சொன்னார்னா அது டிஸ்டர்ப் ஆகும், உடன்படிக்கைக்கு இதாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 100 வயசில் குழந்தை பெற்றெடுத்த அந்த அம்மாவுக்கு என்னமா வளர்த்துருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பணக்காரர் வேறு. இப்போ சூழல் நடக்குது, உடனே அதற்குரிய விஷயங்கள் நடக்குது. ஒரு 3 நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் மோரிபா மலைக்கு வந்துடுறாங்க. கீழே நின்றுட்டு இருக்கிறப்போ சூழல் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறான், நானும் என் பிள்ளையாண்டானும் மேலே போயிட்டு திரும்பி வருவோம். ஆனால் ஆபிரகாமுக்கு தான் தெரியும் பலி செலுத்த தான் போகிறோம். அப்போ இந்த இடத்துல தேவன் அங்கே சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு உடன்படிக்கை போட்டார் பார்த்தீங்களா, மிருகமெல்லாம் வச்சு. நான் இதை எப்படி தெரிஞ்சுக்குவேன்? உன் சந்ததிக்குள்ளே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. தேவன் நம்ம கூட உடன்படிக்கை கட்டியிருக்கார். கண்டிப்பாக அந்த உடன்படிக்கையின் வாரிசு தான் யார்? ஈசாக்குன்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக இப்போ ஈசாக்கை பலி கேட்குறாருன்னா ஏதோ காரியம் நடக்க போகுது. ஒருவேளை நான் பலி செலுத்திட்டாலும் அவரை என்ன பண்ணலாம், நம்ம அந்த உயிர்த்தெழுதலுக்காக ஆபிரகாம்கிட்ட பேசுவோம். அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ தேவன் மேலே எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளை அவங்க சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இப்போ தான் ஈசாக்கோட ரோல் அந்த இடத்துல என்றாது. அப்போ நீங்கள் சாதாரண நினச்சிடாதீங்க. இப்போ ஈசாக்கு வந்து அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரவாளி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சத்தியம் தெரிஞ்சால் பத்தாது, கேரக்டர் அவசியம். இப்போ ஈசாக்கோட கேரக்டர் நீங்கள் கவனிங்க. ஒரு 16 வயசு பையன், தம்பி மாதிரி இருப்பானா, நீங்கள் எடுத்துக்கலாம். திடீர்னு அப்பா அவனை அடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவார்? திருப்பி உடனே ஒரு டைம் 2 டைம் 3 டைம் எப்பா நான் திருப்பி அடிச்சிடுவேன் சொல்கிறானுங்களா இன்றைக்கி பசங்க. அவர்கிட்டருந்து விடுவித்து கொள்வதற்கு முயற்சிகள் நடக்குதா இல்லையா? தம்பியை நான் சொல்லுங்க, பொதுவாக சொல்கிறேன், முன்னாடி இருந்துட்டுனால சொல்லிட்டேன். பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பசங்களை அடிக்கணும், சேட்டை பண்ணாதான் அடிச்சிடுவேன், நான் திருப்பி அடிப்பேன் சொல்கிறானுங்க பசங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஈசாக்கு எடுத்து பாருங்கள். வயசானவர் மேலே போகிறாங்க. சூழ்நிலைகள் போக 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 ஈசாக்கு வந்து அந்த நாலேஜ் வருது. கேட்குறாரு, இவ்வளோ நாள் அப்பா பலி செலுத்தினா ஆடெல்லாம் வேணுமே, ஆனால் இங்கே ஒன்றையுமே காணாமே அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது ஆபிரகாமோட மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவர் சொல்கிறார், தேவன் பார்த்துக்குவார்ப்பா. அவர் பர்டிகுலராக கேட்குறாரு, விறகு இருக்குது, தீ வெட்டி இருக்குது, ஆனால் ஆட்டை காணாமே. மேலே போகிறாங்க, சூழல் நடக்குது, ஆடு தான் தெரியுது. ஈசாக்கு என்ன பண்ணார்? தன் தகப்பனுக்கு அப்படியே சரண்டர் ஆனாருங்க. கீழ்ப்படிதல், இதுதான் மிக முக்கியமான குணலட்சணம். இது கர்த்தர் இயேசுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் ஈசாக்கு நம்ம யார் கம்பேர் பண்ணுவோம்? கர்த்தர் இயேசு. அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அந்த பாடுகள் அத்தனை ஈசாக்கு எதில் வந்துருச்சுன்னா, அந்த கட்டிக்கு அந்த விறகுல போட்டப்போ அவர் பட்ட பாடு எனக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்கள். அதை கர்த்தர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, அப்படி பண்ணி தன் அப்பாவுக்கு அப்படியே முழுசாக கீழ்ப்படிஞ்சார். அதனால தான் ஈசாக்கு குறித்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவர் பலியெல்லாம் செலுத்திட மாட்டார். இவர் இந்த குணலட்சணமே மிகப்பெரிய பலி. அதனால தான் ஈசாக்கிட்ட தேவன் பேசும்பொழுது வானத்து நட்சத்திரத்தை பர்டிகுலராக பேசுவார். நீங்கள் வேணால் வசனம் வாசித்து பாருங்கள். யாக்கோப்கிட்ட பேசும்பொழுது கடற்கரை மணலை பற்றி பேசுவார். அப்போ இவருக்குள் 2 சந்ததி வரும்னு தெரியும். ஈசாக்கு தான் வானத்து நட்சத்திரம். ஆனால் ஈசாக்கினுடைய பசங்க தான் யாருங்க? யாக்கோப்பு. ஆனால் அவரை தனியாக பிரிக்கிறார், மாம்சீக இஸ்ரேலர். ஆனால் ஈசாக்கினுடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததி அவங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல செப்பரேஷனாக தெரியும். இந்த விஷயம் நடந்த உடனேயும் என்ன நடக்க போகிறோம்? இப்போ தான் தேவன் என்ட்ரி ஆகிறார். 22ஆம் அதிகாரம் 16-17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். பாருங்க அன்பான சகோதர சொல்ல, இப்போ உச்சபட்சமான ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்தினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அழைக்கப்பட்டார், ஒன்றுமே இல்லாமல் அவருக்குள்ளே சில கேரக்டர் வச்சு தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை பிரித்து கொடுத்தார். இப்போ அந்த வாக்குத்தத்தத்துக்கு முழுசாக யார் ரெடி ஆகிட்டா? ஆபிரகாம் ரெடி ஆகிட்டார். அதுக்காகத்தான் ஈசாக்கை கூப்பிட்டார். பலி செலுத்த சொல்லி ஏன் கூப்பிட்டார்னா, இவர் அந்த கேரக்டர் காட்டுறாராம். இப்போ வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும் அல்லவா? யாரை ஃபஸ்ட்டு லோத்து வச்சு பண்ணார், அதுக்கப்புறம் எலியேசர் வச்சு பார்த்தார். இப்போ அவர் கூடயே இருக்கிறார் ஏக புத்திரன் ஈசாக்கை வச்சு செக் பண்ணார். அதிலே நம்மால் பாஸ். உடனே அந்த வாக்குத்தத்தம் முழுசும் அவருக்கு அப்படியே தூக்கி தார வார்த்தை கொடுத்துட்டார். உன் சந்ததிக்குள் அங்கே கூப்பிட்டார் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஈசாக்குக்குள்ளே தான் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற சம்பவம் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அங்கே வாக்குத்தத்தமாக ஊர்ஜிதப்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துடுவாங்க. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஆதியாகமத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கும். என்ன இன்ஸ்டன்ட் பாருங்களேன், வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:20-22.
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கும் பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யாரென்றால், முதற்பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேதேஸ், கேசேத், ஆசோ, பிஸ்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். பாருங்க, இங்கே சொல்லப்படுற பேர்லாம் நம்ம கேள்விப்பட வாயில் கூட நுழைய வாசிக்கே தடுமாறும். நமக்கு அதை குறிச்சுன்னா நம்ம பெரிய டீட்டெயில்ஸ் உள்ள போல தியானிகளை தேவனுக்கு சித்தமாக நடக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் வந்து பலி செலுத்தினவர் வாக்குத்தத்தத்தின் சுதந்திர வழியாக அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டார். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு கீழே வந்தோடனையும் எதிர்பாராத ஒரு இன்ஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் ஓடி வர்றார். அந்த யாரோ ஒருத்தர் வேறு யாரும் இல்லை. எங்கேருந்து வர்றாருன்னா, அந்த காரான் ஊர்லேருந்து வர்றார். புறப்பட்டு வந்தார்ல, அப்பா அம்மா விட்டுட்டு வந்தார்ல ஒரு தேசம், அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். வந்து ஒரு செய்தி சொல்கிறார். என்ன செய்தி சொல்கிறார் இதில்? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, அந்த வாக்குத்தத்தத்திற்கான வாரிசு எப்படி உருவாக போகுது, அதற்குரிய கதாபாத்திரம் யாருன்னா, மணவாட்டி ரெடி ஆகிட்டாங்க. எங்கே? அங்கே இருக்கா. 16 வயசு தான் ஈசாக்குக்கு, கரெக்டுங்களா? இப்போயே தேவன் முன்குறிச்சிட்டார். யாரை? ரெபேக்காலும் ரெடி ஆகிட்டாங்க. வாக்குத்தத்தத்தின் சந்ததி ஈசாக்கு மற்றும் ரெபேக்கால் மூலம் தான் வரும். அங்கே கூட நீங்கள் பார்க்கும்பொழுது நாகோர் அவங்களோட அண்ணன், இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி, மூத்தவராக பெரியவராக தெரியல எனக்கு சரியா. அதனால் அவரோட சகோதரனுடைய பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க. யாருன்னா பாருங்கள், ரெபேக்கால், இவங்களை தான் போய் எலியேசர் கூட்டிகிட்டு வருவார். கரெக்டுங்களா? அப்போ பாருங்கள், தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அந்த வாக்குத்தத்தத்திற்கு இசைவாகவே தான் எல்லா விஷயத்தையும் தேவன் நடத்தி தர்றார் அப்படிங்கிறத இந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெபேக்கால் பற்றி நடக்கவே நடக்காது. அப்புறம் தான் அந்த எலியேசர் போனதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்கும். பிரியமானவர்கள், அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் மகா பெரிய பெலனும் கேடகவுமாய் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னது இந்த இடத்துல கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 16 வயசு தான் நடக்குது. இன்னும் 16 வயசு கழிச்சா 30வது வயசில் தான் ஈசா கல்யாணம் பண்ண போகிறார். அதுக்கு முன்னாடியே தீர்மானம் வந்துருச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்குமா இவங்க தான் சொல்லிட்டு? ஆனால் நமக்கு வந்து சத்தியம் தெரிஞ்சிட்டனால, படித்து முடிச்சிட்டதுனால தேவனோட அந்த அனந்த ஞானத்தை இந்த இடத்துல நம்ம பிரமிச்சு பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு அவசியமானது. ஏன்னா நம்மளாம் மந்த புத்தி உள்ளவங்க, தேவன் மேலே விசுவாசம் ரொம்ப குறைச்சல் வச்சவங்க. இப்படிலாம் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஆர்லிஸ் பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி நமக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிலாம் கவனம் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். அப்போ இது வந்து ஆபிரகாமுடைய முதல் பகுதி. ஆனால் இன்னும் நம்ம எதுக்குள்ளே போகவே இல்லை, மக்பேலாக்குள்ளே நுழையவே இல்லை. இப்போ நுழைய போகிறோம். இது 2வது பார்ட் ஆபிரகாம் வாழ்க்கையில். பெருசாக நம்ம இதுக்கு கேர் எடுத்துருக்கவே மாட்டோம். ஆனால் அதுக்குள்ளேயும் இப்போ இந்த ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டார்ல, 400 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க, உன் சந்ததி என்ன பண்ணுவாங்க, இந்த தேசம் சொந்தமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கொடுத்துட்டாரு. சந்ததியும் வந்தாச்சு, ஈசாக்கு பிறந்துட்டார். இப்போ இந்த தேசத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் பரதேசியாக தான் இருக்கிறார், இன்னும் ஒரு அந்நியனாகத்தான் இருக்கிறார். அதை இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்த மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிக்கு என்ன பண்ணி வைக்கணும், ரெடி பண்ணணும். இப்போ அதற்குரிய வேலையை தான் ஆபிரகாம் இப்போ செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால், இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிராம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பாருங்க, இந்த சம்பவம் நடந்தோடனே அடுத்த சம்பவம் வந்தாச்சு. சாராள் மரிச்சிட்றாங்க. மரிச்சதுக்கப்புறம் எங்கே மரிக்கிறாங்கன்னா, அந்த கானான் தேசத்தில் தான் மரிக்கிறாங்க. இப்போ சாராள் ரொம்ப நேசிச்சார் ஆபிரகாம். இப்போ அந்த சாராளுக்காக துக்கம் கொண்டாடுறார். இப்போ என்ன அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். பின்பு ஆபிராம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய். சகோதரிகள் நான் ஸ்டாப் பண்ணலாம், நான் கதை சொல்ல, நான் ஸ்லைட் மட்டும் போட்டேன். இப்போ சூழல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சாராள் மரிச்சிட்றாங்க. மரித்த உடனே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சாராளை அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுவதற்கு ஏற்ற சூழல். இவர் நினச்சிருந்தா எங்கே கூட்டு போயிருக்கலாம், காரானூர் கொண்டு போயிருந்துருக்கலாம்ல. அவர் அங்கே இருந்தானே புறப்பட்டு வந்தார். இதுதான் அவங்களோட மூதாதையர் வீடு. ஆனால் அங்கே போகணும். ஆனால் அவர் என்ன பண்ணலன்னா, இந்த கானானத்தை சூஸ் பண்ணுறார். ஏன்னா இந்த தேசம் தான் யாருக்கு சொந்தமாக தரேன்னு சொல்லிட்டார், இவரோட சந்ததிக்கு. இவருக்கு கிடையாது, இவர் சந்ததிக்கு வருவார். அந்த சந்ததி ஈசாக்கு வந்துட்டார். 4 தலைமுறை கழித்து தான் திரும்பி இங்கே வரணும். அப்போ 4 தலைமுறை கழித்து இந்த இடத்துக்கு அவங்க வரணும்னா ஒரு இன்ஸ்டன்ட் செஞ்சு வச்சா வச்சுருவாங்க. அந்த இன்ஸ்டன்ட் தான் இப்போ ஆபிரகாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கே செய்கிறார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரேதம் இருந்த இடத்துல எந்திரிச்சு போயிட்டு அந்த ஏத்தின் புத்திரர்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் வசனம் வாசிக்கலாம்.
நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். பாருங்க, இப்போ அந்த ஏத்தின் புத்திரர்கிட்ட போய் இவர் பேசுகிறாரு, என் மனைவி இறந்துட்டாங்க, என் மனைவியை நான் அடக்கம் பண்ணணும், அதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படி சொல்கிறப்போ அவர் என்ன ரெக்வஸ்ட் வச்சு கேட்குறாரு, எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நான் அந்நியனும் பரதேசின்னு சொல்கிறார். உண்மையாலுமே அவர் அந்நியனும் பரதேசியமாக தான் அவர் அங்கே இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் உண்மையாலுமே அந்நியனாக தான் இருந்தாரா, அதற்குரிய விஷயத்தில் வசனம் என்ன சொல்ல அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசினார் சொல்கிறார். அந்த ஏத்தின் புத்திரர்களாக சாதாரணமானவர்களாக அடுத்த வசனம் பார்ப்போம். அந்த ஏத்தியர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அன்றைக்கி எகிப்து சாம்ராஜ்யம் இருந்துச்சு பற்றி அதே போல் சாம்ராஜ்யம் தான். அங்கே யாரெல்லாம் கூடியிருக்காங்கன்னா அந்த தேசத்தில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்க உட்காந்துருக்குறானோ. பஞ்சாயத்துனா ஊரில் இருக்காங்க எல்லோரும் போய் உட்காருவாங்களா, அது மாதிரி ஆட்கள் தான் உட்காராங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் நம்ம லிஸ்ட்டில் எடுத்தால் பெரிய ஒரு கைடர்ஸ் அங்கே உட்காந்து அவைகள் மத்தியில் போய் ஆபிரகாம் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு கல்லறை பூமி கேட்குறார். இப்போ அதுக்கு அவங்க என்ன பதில், இது ஆபிரகாமுடைய வார்த்தை, அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்க. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். பாருங்க, உண்மையாலுமே ஆபிரகாமோட ஸ்டேட்டஸ் இதுதான். அவங்க சொல்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்கிறாங்க, இவங்க புறஜாதியர். மகாபிரபு சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போடுறாங்க, எங்கள் ஆண்டவனே. இது சாதாரணமான வார்த்தை நீங்கள் நினைக்கிறீங்களா? இவங்களாம் பெரிய பெரிய ஆட்களுங்க, சாதாரணமானவர்கள் இல்லை. அவங்க அருமையாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இவர் அந்நியனும் பரதேசின்னு தன்னை சரண்டர் பண்ண. ஆனால் பெரிய பணக்காரர் தான், ஆனால் அதற்குரிய எந்த ஒரு கேரக்டர் ஆபிரகாம்கிட்ட இல்லவே இல்லை. அது போல் வாழ்க்கை வாழவே இல்லை. ஒரு தேவ மனுஷனாகவே தான் அவர் வாழ்கிறார். பணத்தின் மேலே மிகப்பெரிய பற்றெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்படி சொன்னோன்னே, ஆனால் உண்மையான அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அங்கிருந்த ஏத்தின் புத்திரர்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீர் பெரிய ஆண்டவர், எங்களுக்குள் மகாபிரபு அப்படின்னா நாங்கள் உட்காந்துருக்க இடத்துல உட்கார அளவுக்கு ஒன்று என்ன இருக்குது, தகுதி இருக்குது, செல்வம்லாம் இருக்குது. அதோட கூட என்ன கூட சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்லறைகள் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு என்ன கல்லறை, அதை எடுத்து நீ உன் மனைவி என்ன பண்ணுங்க, அடக்கம் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம், ஆண்டவனேன்னு சொன்னோடனே நம்மளாம் கீழே விழுந்துருப்போம். பிரதர், நீங்கள் செஞ்ச ஊழியம் அப்படின்னாலே நம்ம உடம்பு ஒரு மாதிரி ஆகும். கரெக்டாக இல்லைங்களா? நம்மளோட இயல்பு. ஆனால் இங்கே தான் சொல்கிறாங்க, எங்களுக்குள் நீர் மகாபிரபு. சரிசமமாக உட்காந்து வச்சு பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் தேவன் அந்த கானானில் ஆபிரகாம் வச்சுருந்தார். ஆனால் அது ஆபிரகாமுக்கு பெருசு பொருட்டே கிடையாது. இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு முக்கியமான கல்லறை தரேன், அதில் நீங்கள் அடக்கம் பண்ணிங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு சகோதரர்கள் யாராவது இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், போய் ஒரு ஆர்சிலையோ சிஎஸ்சியில் கேட்டால் கொடுக்குறதே இல்லை. திடீர்னு அவங்களே வாலண்டியாக கூப்பிட்டு, பரவாயில்லங்க நீங்கள் நல்ல கேரக்டருக்கு எந்தங்க எங்கள் கல்லறை எடுத்துங்கன்னா நம்ம அடக்கம் பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக நம்மளாம் செய்வோம். அது கிடைக்காம தானே அலையிறோம். அதனால் சரிங்க, எவ்வளோ உடனே நம்ம சொல்லுவோம், தேவன் பெரிய கிருபை பாராட்டிட்டாருங்க, ஆர்சிக்காரங்கள்ட்டே பேசிட்டாருங்க, கல்லறை கிடச்சிச்சு சொல்லுவோம். இதை அவர் சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்கக்கூடாதான்? சொல்லலை. அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க. ஆதியாகமம் 27 அதிகாரம் 7 முதல். அப்பொழுது ஆபிராம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோடே பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சேகாருடைய குமாரனாகிய எபரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாரா என்றான். பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் தன்னை ஹம்பிள் பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட அந்நியனும் பரதேசிமா, நீங்கள் தான் ஊருக்கு சொந்தக்காரங்க, இருந்தாலும் நான் பொழைக்க வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்க, என் மனைவி இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ண ஒரு கல்லறை கொடுங்க. அருமையான ஹம்பிள்னஸ். அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நீ எங்களுக்கு சமமாக தான் இருக்க, பொழைக்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நிகராக இருக்க, அதனால் எங்களுக்குரிய ஒரு இடம் தரோம் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவர் அதை கூட ஏற்றுக்காமல், இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மேலே கண்டிப்பாக அவருக்கு என்ன இருக்குது, நல்ல மரியாதை வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே பேச்சு மாற்றி பேசியிருக்கலாம்ல, உட்காந்து கூட பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. மறுபடியும் ஹம்பிள்னஸ் பண்ணுறார். அவர்கள் மத்தியில் இருந்து அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு மறுபடியும் என்ன பண்ணுறார், அவங்களை வணங்கி கொள்ளுகிறார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை வாங்களா, இதெல்லாம் சரிசம். அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் புரிஞ்சுங்க சூழலில். ஆனால் இந்த இடத்துலையும் ஆபிரகாம் அந்த ஒரு ஹம்பிள்னஸ் காட்டுறார். ஏன்னா அது மாதிரி இடத்துல போய் உட்காந்துருந்தா தான் நமக்கு தெரியும், நம்மளாம் பூமியில் இருக்கலே
இப்படி செஞ்ச உடனே ஆபிரகாம் மறுபடியும் ஒரு தாழ்மையை காட்டுறார். அவருக்கு தேவை என்னென்னா, இப்போ இவங்க நமக்கு தர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவரோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மக்பேலா தான் அவரோட மைண்டு. இப்போ அதை ஹம்பிள் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஒருவேளை நீங்கள் உங்களோட பேர் புகழ்ச்சிக்கு நான் பரவாயில்ல, அதுக்கு பாத்திரவனாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கொடுக்கறதுக்கு சம்மதம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணுங்க. என்னென்னா விசேஷமாக அந்த எப்ரோனுடைய நிலத்தை மாத்திரம் எனக்கு வாங்கி கொடுங்க. அந்த நிலம் எல்லாமே எனக்கு வேணாம், அவன் வச்சுருக்க அந்த மக்பேலா குகை மாத்திரம் எனக்கு வாங்கி கொடு. ஒருவேளை எனக்கு கொடுக்க சம்மதமானால் நீங்கள் அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு அங்கே சொல்கிறார். அதுக்கு என்ன விலையோ அதை நான் கொடுத்தேன். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, இந்த சப்ஜெக்ட் பேசுகிறப்போ ஒரு பிரதர் நம்மள்கிட்ட கேட்டார், பிரதர் ஆபிரகாம் வந்து பரதேசி தானே இருக்கணும், சொந்த வீடு வாசலாம் வாங்கக்கூடாதுல்ல, எதுக்கு கல்லறை காசு கொடுத்து வாங்கணும்? அப்போ நம்மளும் வாங்கலாம்ல, அப்போ நம்மளும் சொந்த வீடு வாங்கலாம்ல? கேள்வி வருதா இல்லைங்களா? பாருங்கள், இப்போ ஏன் ஆபிரகாம் இதுக்கு முட்டுக்கட்ட போடுறாருன்னா, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏத்தின் புத்திரரை கொடுத்துட்டு ஒரு விசேஷமான ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சுருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததி இப்பயே இந்த கானானை சுதந்திர வச்சுருக்க மாட்டாங்க, 4 தலைமுறை தாண்டி தான் வரணும். இப்போ ஒருத்தர் பொழைக்க போயிட்டாங்கன்னா திரும்பி அந்த ஊருக்கு வரணும்னா எதுக்காக மட்டும்தான் வருவானுங்க? கல்யாணம் காட்சி சாவுனா தான் வருவாங்க, வேறு எதுக்காக வருவானுங்களா? வந்த கால் சோடு தெரியாமல் போயிடுவானு. இன்றைக்கி அந்த ஜென்ரேஷனில் தான் நம்மளாம் வாழ்கிறோம். எல்லாம் ஃபாரினில் படிக்கிறாங்க, நல்லது கெட்டதுக்கு வரானோ தெரியல. சாவு கூட சில ஆளுக்கு வர்றதில்ல, விசா கிடைக்கலங்க, டிக்கெட் கிடைக்கலங்க, நீங்களே எல்லாம் பாருங்கள், ஆன்லைன்லேயே அப்படி பார்த்துறாங்க, வீடியோ கால்லே நடக்குது. ஆனால் உண்மையாலுமே அந்த ஊர் மேலே பற்று இருக்கிறவங்க ஒரு பெரிய பெரிய ஆள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே செத்தாலும் பிரேதத்தை எங்கே தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நான் பிறந்த ஊர்லேயே என்னை எப்படினாலும் அடக்கம் பண்ணுங்கடா. இன்றைக்கி எல்லாருடைய நம்பிக்கையும் அதுவாக தான் அங்கே இருக்குது. ஆபிரகாமுக்கு தெரியும் 4 தலைமுறை கழித்து திரும்பி இங்கே வரணும்னா பசங்களுக்கு இந்த கல்லறை பூமி இருக்கணும். அதில் விசேஷமாக யாரோட கல்லறையாக அது இருக்கணும்னா இவங்களுடைய அந்த கல்லறைக்கு விசேஷமானது அந்த 3 பேர் மாத்திரம் தான் இருந்தாங்க. பிதாக்களுடைய கல்லறை, முற்பிதாக்களுடைய கல்லறை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப், இவர்கள் மூலமாக தான் இஸ்ரேல் பெறுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதனால தான் மோசேட்ட பேசும்பொழுது கூட, மோசை அழைக்கும் பொழுது கூட, நீ போய் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசணும், உன்னை யாருன்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நீங்கள் சொல்லு. ஏன்னா இதுதான் ப்ளஸ் பாயிண்ட், இதை தான் வைக்கிறார். அதனால தான் மம்ரேயின் பூமியை இந்த எப்ரோனியர்கிட்ட அவங்க கேட்குறாங்க. அது பர்டிகுலராக என்ன கேட்குறாரு, ஏத்தின் புத்திரர்கிட்ட எனக்கு எப்ரோனுடைய இடத்த மாத்திரம் வாங்கி கொடுங்க, அதுக்குள்ளே இருக்க அந்த குகை வேணும். அதுதான் அவரோட பதிலாக அங்கே இருக்கு. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பாரு. ஆதியாமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். எபிரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எபிரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். பாருங்க, உடனே ஏத்தின் புத்திரர் எப்ரோனை கூப்பிட்டு பேசுறாங்க. எப்ரோன் உன் இடத்த தான் சூஸ் பண்ணி கேட்குறாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோன்னா ஏத்தின் அந்த எப்ரோனை என்ன சொல்லிடுறாருன்னா, எங்கள் ஆண்டவனே, அவர் கொடுக்கக்கூடிய அந்த கணம் அங்கே இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆபிரகாம் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ இந்த இன்சிடென்ட் பார்க்குறப்போ ஆபிரகாம் அந்த கானானில் அந்த புறஜாதியர் மத்தியில் அவர் அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு நல் மதிப்போடு தான் என்ன பண்ணியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சாட்சி. அப்படி சொல்லிட்டு அந்த எப்ரோன் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏப்போ ரொம்ப கஷ்டப்படுற, எங்களுக்கு சமமான ஆள் தான் நீ, உனக்கு அந்த இடம் தானே வேணும், நான் ஃப்ரீயாக கொடுத்துறேன் எழுதுக, இதை விட வேறு என்ன தான் வேணும். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, மெல்கிசேதேக்கிட்ட இருந்து சரட்டையை கூட வேணாம்னு சொன்ன மனுஷன் இப்போ இந்த இடத்துல ஃப்ரீயாக கலரை வாங்கிடுவாரா? தேவன் மேலே வாக்கு தத்துவங்க, அந்த நம்பிக்கை அவருக்குங்க. என்ன சொல்கிறார் பாரு. ஆதியாமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்க பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். பாருங்க, ஆபிரகாமுக்கு சூழல் சாதகமாக தான் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவங்க எப்படி இவங்க கனப்படுத்துகிறாங்களோ அதே கனமாக ஆபிரகாம் என்ன பண்ணுறார், அவங்களை கனப்படுத்துகிறார். மறுபடியும் எந்திரிச்சு அவங்களுக்கு வந்தனம் செய்கிறார், அவங்கள வணங்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எப்ரோன்ட்ட நேராக பேசுகிறார். எப்ரோன், உனக்கு கொடுக்க மனசு இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன், ஆனால் அதுக்கு என்ன விலையோ அந்த விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஃப்ரீயாக வேணாம் அப்படின்னு அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு எப்ரோன் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் எப்ரோன் ஃப்ரீயாக தரார் அப்படி சொல்லணும்னா, பெரிய பணக்காரங்களவா அவங்களாம், இவர் கேட்குற இடம் ரொம்ப சின்ன, ஒரு கல்லறை தோட்டம் எவ்வளோ பெருசு இருந்திருப்போது, இவர் கொடுத்த அந்த ஒரு
ஏத்தியர்கள் ரொம்ப பெரிய ஆட்கள், கொடுத்து உதவுறதில் பெரிய ஆட்கள். அது மாதிரி தன்னை பெரிய ஆளாக மிகைப்படுத்தி காட்டுக்கிறதுக்காகத்தான் இந்த எப்ரோன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படினாலும் ஆபிரகாம் இதை வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வேலை சொல்கிறார். என்ன வேலை சொல்கிறார் பாரு. அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்? நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். பாருங்க, ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவனே நீங்கள் ஏன் இதுக்கு இவ்வளோ கம்பல் பண்ணுறீங்க? இந்த காசு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அது ஒரு 400 சேக்கல் வெள்ளி தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 400 சேக்கல் அப்படிங்கிறது அந்த கல்லறை தோட்டத்துக்கு அதிகபட்ச விலை. ஆனால் பின்னாடி தாவீதினுடைய நாட்களில் ஒரு பலிபீடம் கட்டுறதுக்கு ஒரு களத்தையே 50 வெள்ளி காசு கொடுத்தா வாங்குவார். இப்போ 10 வெள்ளி அப்படிங்கிறது அவருடைய காலத்தில் ஒரு வருஷம் கூலின்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கூலி 10 வெள்ளினா அப்போ 400 வெள்ளி எவ்வளோ பெருமான விலை. இவருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துடக்கூடாது, அவர் வேணான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த எப்ரோன் விலையை வசதி வர்றார். சில இடங்கள் நம்மலாம் கூட இடம்லாம் வாங்கணும் வச்சுங்க, வீட்டுக்காரன் கொடுக்க மனசு இருக்காது, வேணுன்னே என்ன சொல்லுவானுங்க, வாங்க முடியாத விலை சொல்லுவானுங்க. ஆனால் நம்மளுக்கு சில ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சாலும் வேணுன்னே வாங்கி விட்டு விலையை ஏற்றி விடுவாங்க. ஆனால் அது போல் ஆபிரகாம் அங்கே செய்யலை. ஆபிரகாம் செய்வதற்கு காரணம் ஒன்று இருக்குது. அவர் 400 சேக்கல் சொல்லிட்டால் பரவாயில்ல, அவரே சொல்லிட்டார் இந்த பணம் பொருட்டே கிடையாது. அவ்வளோ பெரிய பணக்காரர் தான் யார்? ஆபிரகாமும் சரி எப்ரோனும் சரி. இந்த வார்த்தை சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிடுறாருன்னா வேறு எந்த மறுபேச்சுமே பேசாமல், நம்மள இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், என்னங்க இவ்வளோ விலை சொல்கிறீங்க, ஊர் வழக்கம் தெரியாதா, வேணால் விசாரிச்சு பாருங்கள், 30-40 வெள்ளி கூட போகாது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஆனால் ஆபிரகாம் அதெல்லாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா சூழ்நிலைகளை தேவன் என்ன பண்ணிகிட்டே வர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமாக மாற்றிட்டே வர்றார். இதை விட்டால் வாய்ப்பு கிடைக்காது. உடனே என்ன செஞ்சிடறாரு பாருங்க. அப்பொழுது ஆபிராம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவிலுள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. பாருங்க, ஹம்பல்ன சூழல் சரியாக இருந்தோடனே ஆபிரகாம் எந்த மறுப்புமே பேசாமல் டக்குன்னு எந்திரிச்சு உடனே என்ன பண்ணுறாரு, 400 சேக்கல் எடை வெள்ளியை கொடுத்துட்டு உடனே அதை என்ன பண்ணுறாருன்னா பட்டா போட்டுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அன்பான சகோதர சோலே. இவ்விதமாக அந்த ஏத்தின் புத்திரர் கையில் இருக்கக்கூடிய எப்ரோனுடைய நிலமாகிய மக்பேலா குகையும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வசனம் வருது பாருங்கள். அந்த குகையும் வருதான், அதில் இருக்க அந்த இடமும் வந்துடுதான், அதுக்குள்ளே இருக்க மரங்களும் அடங்கலாக சேர்த்து பட்டா போடுறார். ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் வரணும்? இந்த வார்த்தைகளை ஏன் தேவன் அதில் போடணும்? மக்பேலா குகை தான் கேட்டார், அதை மட்டும் போடலாம் தானே. ஆனால் தேவன் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஆபிரகாம் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு விஷயம் தேவன் சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே ஆழமான அர்த்தம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு 400 சேக்கல் எடைக்கு அந்த எப்ரோனுடைய நிலமாகிய அந்த கானானுடைய நுழைவாசலில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்பேலா குகை, அந்த குகை இருக்கக்கூடிய இடம், அதை சுற்றி இருக்கிற மரங்களும் ஆபிரகாமுடைய உரிமை சொத்தாக அந்த இடத்துல ஊரார் பார்க்க பட்டா போடுறான். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ண தேசத்தில் முதல் சொத்து வாங்குறார். அது எதைத்தான் வாங்குறார்? கல்லறை தோட்டமே அங்கே வாங்குறார். அதனால தான் இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் சில நேரங்களில் எப்படினாலும் ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்கிடணுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு பிரயாசங்கள் நான் சகோதரர்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அந்த எப்ரோன் மாதிரியே ஃப்ரீயாக வந்து செஞ்சுட்டு போகணும்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி தேவன் நமக்கு சாதகமான சூழல் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றங்களே இல்லை. இப்போ நீங்கள் கவனிச்சு பார்க்கும்பொழுது பிரியமான விதமாக அந்த இடத்துல வந்துடுது. முதல் பட்டா அந்த இடத்துல போடுறார். ஏன் விலை கொடுத்து வாங்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் கடைசியில் பார்த்தோம் யாக்கோபுடைய வாழ்க்கையில். இப்போ நடக்கிற இந்த நிலத்தினுடைய குகை, இந்த அடக்கத்துக்கு ஆபிரகாம் போட்ட எஃபோர்ட் நீங்கள் பாருங்கள். அடுத்த வருஷம் கூட நீங்கள் வாசித்தன் கடைசி. அதற்கு பின் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொள்ளப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்விதமாக 400 சேக்கல் விலை கொடுத்து அந்த மக்பேலா குகையை வாங்கி சாராளே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக அந்த அடக்க ஆராதனை அங்கே நடந்துருது. இது முதல் நடக்கிற அடக்க ஆராதனை. ஆனால் கடைசியாக நடந்த அடக்க ஆராதனை நம்ம வாசனம் வாசித்தோம். யாக்கோப்பினுடைய அடக்கம் எப்படி நடந்துச்சு பாருங்க.
பிரம்மாண்டமாக இந்த ஏத்தியர்கள் பார்க்க சுற்றி இருக்கிற புறஜாதிகள் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படி நடந்துச்சு. எல்லாரும் உண்மையாலுமே மிரண்டு போனாங்க. அதுக்கு ஏற்றார் போல தான் தேவன் அதுக்கப்புறம் எகிப்துலேயும் மிகப்பெரிய வாதைகள், இஸ்ரேல்னு சொன்னாலே ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே நடுங்கிற அளவுக்கு வச்சுருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி வேதமானவர்கள் அப்படி சொன்னாலே ஆட்கள் நடுங்கிறாங்களா இல்லையா? உண்மையாலுமே ஆபிரகாம்கிட்ட நடுங்கிறது வேறுங்க, நான் நம்மளை பார்த்து நடுங்கிறது வேறு. பொதுவாக கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, உலகத்தான் நடுங்கிறானுங்க. இவன் உட்காந்தானே எந்திரிக்கவே மாட்டாயா, 1000 சட்டம் பேசுவானுங்க, நம்மளையே சபிப்பானுங்க, இடம்லாம் கிடையாது சொல்கிறானுங்களா இல்லையா? இதே போல் ஆபிரகாம் இருந்திருந்தால் எப்படி இந்த மம்ரேயின் பூமி இந்த எப்ரோன் பூமியை வாங்கியிருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரியமானவர்களே. அப்போ எதற்காக ஆபிரகாம் இதை வாங்கினார்னா, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. இந்த இடம் ஒரு முக்கியமான இடமா இருந்தால் தான் நம்ம ஆளுங்க போவானுங்க. 4வது தலைமுறை திரும்பி வருவதற்கேற்ற சூழல் இந்த மக்பேலா குகை தான் இஸ்ரேலுக்கு அமைஞ்சிச்சு. அதனால தான் அவங்களுடைய, நீங்கள் தொடர்ந்து வேத வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் எல்லாமே எதை நோக்கியே தான் இருக்குன்னா, கானானை நோக்கியே இருக்கும். விசேஷமாக இந்த மக்பேலாவை நோக்கியே தான் இந்த சம்பவங்கள் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆபிரகாம் அங்கே பண்ணப்பட்டார், ஈசாக்கு அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார், யாக்கோப்பும் அங்கே தான் வரார். 3வது தலைமுறை அடக்கம். இப்போ 4வது தலைமுறை தான் யோசேப்பு, அதுக்கப்புறம் தான் அடிமைத்தனம், அதுக்கப்புறம் தான் மோசேயின் மூலமாக 4வது தலைமுறை மோசே வருவார். அவர் தான் என்ன பண்ணுவார், அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து யோசுவா மூலமாக இந்த கானானுக்குள்ள அவங்க பிரவேசிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த ஆதியாகமம் 13 சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு சாப்டரோட இந்த மக்பேலாவோட சாராளுடைய அடக்கம் முடிஞ்சிடும். அப்புறம் இடையில அந்த அடக்கம் பண்ணுவதற்காக மாத்திரமே எங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து போகிற பிரயாணமே தான் அந்த இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமின் சந்தையில் நடக்கும். சரி, இதிலேருந்து என்ன பாடம் நம்ம? இவ்வளோ நேரம் மூச்சு முட்டா ஏதோ ஒரு கதை சொல்லிட்டீங்க, இதிலேருந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? தேவனுடைய அனந்த ஞானம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த பார்த்த இந்த 13ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். எதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? ஆபிரகாம் தான் நம்ம கதாபாத்திரத்தினுடைய அவர் மெயின் ரோல். சாரா வர்றாங்க. அதான் இப்போ இந்த அதிகாரம் வாசிக்கும் பொழுதே சாரால் என்ன நிலைமையில் நமக்கு அறிமுகமாகறாங்கன்னா, அவங்க மறிச்சிட்டாங்க. அதுக்கு இப்போ சாராளோட அடக்கம் பண்ணுவதற்கு தான் சூழல் போகுது. அதுதான் கதை. சரி, நமக்கு சமயம் இல்லாதனால நான் போடுறேன், கரெக்டான மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டுங்களா? இதில் ஃபஸ்ட்டு வர்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏத்தியர்களுக்குள்ளே இருக்கிற எப்ரோன் தான் முதல் கதாபாத்திரம். ஏன்னா ஆபிரகாமுக்கு யாரோட இடம் தான் வேணும்? எப்ரோனின் இடம் தான் வேணும். வேறையா அந்த காணாலில் வேறு செல்வ செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம். ஏன் அதில் இந்த பர்டிகுலர் இடத்த சூஸ் பண்ணுறார்? எப்ரோன் ஒரு கதாபாத்திரம். ஆனால் எப்ரோன் என்ன பண்ணுறார், அதை நான் ஃப்ரீயாக கூட தரேன் சொல்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன் தான் அவர் கூட, ஏன்னா ஆபிரகாம்கிட்ட மதிப்பார். அதுக்கப்புறம் என்ன வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பொருந்தாத ஒரு 400 வெள்ளி அங்கே வருது. அதுக்கப்புறம் என்ன வருது, அந்த மக்பேலா குகையாகிய கல்லறை. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு மரத்தையும் கொண்டு வந்து அடங்கலாம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் நான் பட்டா எழுதுறப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்கள், கொஞ்சம் கவனம் தப்பிட்டோன்னு வச்சுங்களேன், இலத்தை விற்றுருவானுங்க, அடுத்த நாள் வந்து மரம்லாம் வெட்டுவாங்க. ஏன்னா நான் மரத்தெல்லாம் எழுதி கொடுக்கலையா, இதெல்லாம் நடக்கதா இல்லைங்களா? அதனால தான் எழுதுகிறப்பயே விவரமாக எழுதுவானுங்க, ரொம்ப கவனமாக. சின்ன பாயிண்ட் கிடைச்சாலும் நம்மளால தூக்கிடுவானு. எவ்வளோ கவனமாக ஆபிரகாம் எழுதி வச்சுருக்கிறார் நீங்கள் பாருங்கள். இது ஆபிரகாம் செய்யலை, ஆபிரகாம் வாழ்க்கையில் யார் தான் பண்ணுறாரு? தேவன் தான் செஞ்சு வைக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இதில் ஏன் தேவன் இந்த ஒரு கதாபாத்திரத்தெல்லாம் வச்சுருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, முதலாவது ஏன் ஆபிரகாம் இந்த இடத்த சூஸ் பண்ணார் அப்படின்னு வேதத்தில் தேடணுன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. வரலாற்று பின்னணி தேடணுன்னா என்ன ஒரு சம்பவம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தம்பதியர்களை அடக்கம் பண்ணக்கூடிய இடம். கணவன் மனைவி தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோப்பு, லேயா. அதே போல் இங்கே யார் கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா, யார் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆனால் அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. யார் அங்கே அடக்கம் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஆபிரகாமுடைய விஷயங்கள் தெரியும். அந்த நோவா காலத்துலலாம் இவர் இருந்திருக்கா. சில சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது இவர் அதை சூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த எப்ரோனுடைய பர்டிகுலர் அந்த இடத்த கேட்குறாங்க. அந்த ஒரு கருத்துக்கள் வந்து இன்றைக்கி வரலாற்று ஆசிரியர்கள் வைக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு குடும்ப கல்லறை, 2 அடுக்கு உள்ள ககை. ஒரு குகையில் கணவனையும் இன்னொரு குகையில் மனைவியும் அடக்கம் பண்ணுறதுனால அங்கே யாரை அடக்கம் பண்ணியிருக்கலான்னா, ஆதி தகப்பன் இவர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஆதாம் மற்றும் ஏவாளை அங்கே அடக்கம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் அங்கே இருக்குது. ஆனால் வேதத்தில் ரெஃபரன்ஸ் தேனா எங்கே இல்லை. ஆனால் அது கூட ஏற்றுக்கொள்கிற வகையில் தான் அங்கே இருக்குது. ஏன்னா ஆபிரகாம் ஒரு இடத்த தேவனுடைய மனுஷன் தேடுறார் அப்படின்னா
அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மக்பேலா குகையிலிருந்து பார்த்தோன்னா ஏதேனிலிருந்து வரக்கூடிய நறுமணமான வாசனைகள் தேவன் உலாவக்கூடிய இடம் போல் அது இருக்கிற போல் கேள்விப்பட்டோம். அந்த 3 புருஷர்கள் வரும்பொழுது கன்றுக்குட்டி அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த கன்றுக்குட்டி இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்தாராம். இந்த குகைக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்கப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாராம். அந்த இடம் ஒரு வினோதமான இடமா இருந்துச்சான். அதனால தான் ஆபிரகாம் என்ன பண்ணால் சூஸ் பண்ணார் அப்படிங்கிற கருத்து இன்றைக்கி வரலாற்று ஆசிரியர்கள் வைக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் இல்லை, ரெஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டுற வேணாம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததுனால உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் பர்டிகுலராக இதில் யார் இருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய விசுவாச வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, இதில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்தில் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பதிவுகள் அங்கே இருக்குது. அதனால தான் அது எப்ரோனுடைய விஷயத்தை கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த எப்ரோன் அப்படிங்கிற பேரோட கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தையினுடைய தமிழாக்கு என்னென்னா கூட்டாளி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆபிரகாமுக்கு கூட்டாளியை யார் தான் இருந்தா? அப்போ எப்ரோன் யாருக்கு அடையாளம்னா நம்முடைய தேவனுக்காக அடையாளம். ஆபிரகாமுடைய, அதனால தான் யாக்கோபு சொல்லுவார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்போ தேவன் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏத்தியர்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய வேலை, ஒரு பர்டிகுலர் பர்சன் எடுக்கிறார் எப்ரோன். அந்த எப்ரோன் யாருக்கு அடையாளமாக நம்ம பார்க்கலாம்னா நம்மளுடைய தேவனுக்கு அடையாளமாக இருக்குது. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறாரு, ஃப்ரீயெல்லாம் கூட தரேன்னு சொல்கிறார். இதே நீங்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். தேவன் எல்லாமே சாதகமாக தான் கொடுத்தாரு. ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணலை, அதை எடுத்துக்கவே இல்லை. தேவ சித்தம் செய்வதற்காக முழுசாக சரண்டர் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை போகும். அதனால் இப்போ எப்ரோன் யாருக்கு அடையாளமாக இருக்குன்னா நம்முடைய தேவனுக்கு அடையாளம். விசேஷமாக ஆபிரகாம் யாரை தான் சார்ந்திருந்தார்னு பார்த்தீங்கன்னா தேவனையை தான் கூட்டாளியாக வச்சுருந்தார். தேவனுடைய உடன் சொந்தக்காரர் போல் சிநேகிதனாகவே இருந்தார் அப்படிங்கிறத எப்ரோனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம். அதனால தான் அந்த இடத்த ஆபிரகாம் சூஸ் பண்ணி எடுக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 400 வெள்ளி அது எதே அடையாளப்படுத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வார்த்தை, சபை, பார்த்தீங்களா? அது எதை குறிக்குதுன்னா இஸ்ரேல்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துக்கு அப்புறம் தான் இந்த மக்பேலாவுக்கு திரும்பி வரும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அடிமைத்தனமான நாட்கள் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 வருஷம். அதனால தான் அந்த இடத்துக்கு போதுமான விலை கிடையாது, அது அதிகப்படியான விலை. கேட்டுங்களா? அப்போ இஸ்ரேலர்கள் தேவனை விட்டு விலகினதுனால உண்மையாலுமே தேவன் அவங்களை எப்படி தான் வாதிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்டனை தான். அவருடைய வேதனையின் உச்சம் தேவ சமூகத்தை எற்ற அளவுக்கு என்ன பண்ணார், தேவன் அவங்களை வாதிச்சார். அதுதான் அவங்க அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கல்லறை பூமி வாங்கினார். அதுக்கப்புறம் இந்த கல்லறை அதை எதை அடையாளப்படுத்தும்? அதை எதை அடையாளப்படுத்துதுன்னா மரண நிலைமையை அடையாளப்படுத்தும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துலேருந்து ஏதாவது விமோச்சனம் ஏதாச்சும் இருக்குதா? அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் இல்லை. கர்த்தர் இயேசு வர்ற வரைக்குமே அங்கே இல்லவே இல்லை. நாமும் கூட மரணத்தின் பிடியில் தான் இருக்கிறோம். ஆனால் என்னைக்கு கர்த்தர் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவன் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுச்சுன்னா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற விஷயம். அப்போ இந்த மக்பேலா அந்த கல்லறை எதை குறிக்குதுன்னா மரண நிலைமையை குறிக்குது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் அதில் கூட வேறுன்றுச்சு. அதனால தான் மோரிபாவுக்கு போகிறப்ப என்ன சொன்னார், போயிட்டு திரும்பி வருவோம், வாக்குத்தத்தத்தின் மேலே உறுதி. அதே போல் தான் இந்த மக்பேலா அவர் எதுக்கு தான் வாங்குறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க, மரண நிலைமைக்குள்ளே போயிட்டாலும் அவர்கிட்ட சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறுமா? உயிர்த்தெழுதலின் மூலமாக நிறைவேறும். கடற்கரை மணலாக இருக்கட்டும், வானத்து நட்சத்திரமாக இருக்கட்டும், அது மரணத்தின் நிலைமையில் இப்போ கிடைக்கிறது இல்லை. அது எப்போ தான் கிடைக்கும்? உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதுதான் குறிக்குது மரம் எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழமாய் வேரூன்றி நிற்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலை அது அங்கே அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்கள், அதனால தான் அந்த அடங்கலுக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் எதையும் சூஸ் பண்ணி வச்சுறாரு தேவன், மரங்களையும் அங்கே சேர்த்து மரம் எடுக்கல மரங்கள் அப்படின்னு போகிறார். அப்போ மரம் அப்படின்னா தனிப்பட்ட வகையில் அது மனிதர்களை குறிக்கும். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலமும் உயிர்த்தெழுதலின் மூலமாக விசேஷமாக அந்த மரணத்துக்குள் போயிட்டாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா உயிர்த்தெழுதல் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியை மறுபடி தூக்கி எடுப்பார் அப்படிங்கிறதான் இந்த ஒரு விஷயங்களுக்குள்ளே இருந்து நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம். அப்போ இதிலிருந்து நமக்கான பாடம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, முதலாவது தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல தேவன் அனுமதித்தாலும் அந்த இடத்துல அவர் எப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும்? ஆபிரகாமை போல நல் நடக்கை உள்ளவர்களாகத்தான் இருக்கணும். பெரிய இடத்துல போய் உட்காந்தாலும் சரி, பெரிய மனுஷர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல நமக்குன்னு என்ன இருக்கணும்? ஒரு நல் மதிப்பை நம்ம தேடி இருக்கணும். ரொம்ப தாழ்மையோடு அங்கே இருக்கணும். ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சா இல்லைங்களா? அவர் மிகப்பெரிய பணக்காரர். நமக்கு சத்தியம் தான் தெரியும்னு சொல்லிட்டு காலர் தூக்குறோம். ஆனால் லிட்டரலாக பணக்காரன் நம்மளை உட்காந்து வச்சுருந்தாருன்னா நம்மளால் முடியாது. ஆனால் ஆபிரகாம்கிட்ட நீ பாருங்கள், தேவன் மேலே விசுவாசமும் இருந்துச்சு, அதுக்கேற்ற பொருளாதார ரீதியாக இருந்துச்சு. மகா பிரபு, அவர் சாதாரண மனுஷன் அல்ல. இதே எலியேசர் போய் அங்கே பொண்ணு பார்க்குறப்ப சொல்லுவார்,
நீங்கள் பொண்ணு கொடுக்குறவர் சாதாரணமானவர் இல்லைங்க, நம்மளாம் போய் பேசுகிறோமா இல்லையா? அதே தான் சொல்கிறோம். அத்தனை ஒட்டகம், அத்தனை ஆடு, அத்தனை மாடு, இப்படிலாம் மிகைப்படுத்தி பேசுவார். உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கிற இடத்துல இருக்கணும். அதனால தான் மலைப்பிரசங்கத்தில் விதமாக ஒரு வசனம் இருக்குது. தேவன் புறஜாதிகள் உங்களை பார்க்குற விஷயத்தில் எப்படி சொல்லணும், அந்த வசனம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் நல் நடக்கை நிமித்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுறது? டெய்லி டார்ச் அடிச்சுட்டு இருக்கிறதா, இல்லைனா பெரிய ஃபோக்கஸ் வச்சுக்கிறதா? நம்முடைய கேரக்டர்ஸ். இப்போ ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சுன்னா ஒரு குணலட்சணத்தின் அடிப்படையில் தான் கிடைச்சி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ அதுபோல் தேவன் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கிறாரோ, தேவனுடைய ஜனங்கள் என்கிற விஷயம் நம்மளை பார்த்த உடனே பிரதிபலிக்கணும். இப்போ ஏத்தின் புத்திட்ட போய் ஆபிரகாம் உட்காந்தோடனே அவருக்கென்று கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுத்தாங்களா இல்லையா? அவர் அது போல் இருந்தார், தேவன் கூட இருக்கிறார். அதே விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அபிமெலேக்கு வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டு போயிடுவார். இருக்கிறத பார்த்தா தேவன் உங்களை தான் நல்லா ஆசீர்வதிக்க நல்லாவே தெரியுது, தேவன் உங்க கூட இருக்கிறத நாங்கள் நல்லா கண் கூட பார்க்குறோம், அதனால் என் சந்ததி, என் பேர பிள்ளையெல்லாம் நீங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் உடன்படிக்கை போடுவார் அபிமெலேக்கு. ஏன்னா சாரா கூட்டிகிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா, ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு உடன்படிக்கை போடும். அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஆபிரகாம் இருக்கிற இடத்துல என்னதான் பண்ணார்னா தான் தேவ மனுஷன் என்கிறதை நிரூபித்து காட்டினார். இன்றைக்கி நம்மளை வேதமானவர்கள் நிரூபிக்க முடியுமா? இது மிக முக்கியமான குணலட்சணம். தேவன் என்ன சொல்லணும், இருக்கிற இடத்துல டார்ச் இருக்கணும், நம்மளை பார்த்து பிரைட்னு சொல்லணும். நம்மளுடைய குணலட்சணத்தின் அடிப்படை உண்மையாலுமே இவர்கள் யார் தான்? அந்தியோகியா பட்டணத்தாரை பார்த்துட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க? அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. அப்போ எப்படி சொல்லியிருப்பாங்க? சிலுவை மாட்டிட்டு அலைஞ்சதுனால சொல்லியிருப்பாங்களா? இன்றைக்கி நம்மளை கிறிஸ்தவன் பார்த்தாலே என்ன தான் சொல்கிறாங்க? பொட்டு வைக்கலன்னா கிறிஸ்தவரா அடையாளம், சிலுவை மாற்றிருந்தா கிறிஸ்தவரா அடையாளம். அது அல்ல. நம்ம வேதமானவர்கள், கடைசி கால பாத அங்கங்கள். நம்மளுடைய நடக்கைகள் தேவனுக்கு முன்பாக அக்கிரமக்காரர் நம்மளை என்ன பண்ணணும்? புறஜாதியார் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லும் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்கு வெளிச்சமாக அங்கே இருக்கணும். பிரியமானவர்கள், இதுதான். இப்போ அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரணத்தில் கூட தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கணும். இப்போ ஆபிரகாமுடைய மனைவி இறந்துட்டாங்க, அதற்கென்று அவர் போட்ட எஃபோர்ட் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அதுதான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை திருப்பி கூட்டு வருவதற்கான அருமையான ஒரு விதை. அதனால் உலகத்தில் கூட சொல்லுவாங்க, எதுக்கு போகலன்னா கூட பரவாயில்லடா, சண்டை சச்சரவு எதாக இருந்தாலும் சரி, எதில் சமரசம் ஆவாங்க? சாவில் சமரசம் ஆகிறாங்களா இல்லைங்களா? உலக மனுஷனே அப்படி இருக்கப்போ, இன்றைக்கி உண்மையான தேவனுடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய நம்ம அந்த மரண விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறோமா? ஒரு சகோதரர் மரிச்சிட்டார் அப்படின்னா பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செய்தார், போஸ்டோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதே இல்லை, அவங்களுக்கென்று அந்த இடத்துல கொடுக்கப்பட்டவங்க ரொம்ப கனத்தோடு அவங்கள என்ன பண்ணும்? அந்த அடக்க ஆராதனைகள்லாம் செய்யல ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இது ஆபிரகாம். ரெண்டாவது விஷயம், கொடுக்கல் வாங்கல தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும். பிரியமானவர்களே, அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த பண பரிவர்த்தனையில் அவர் என்ன பண்ணார்? ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு, ஆனால் அதை எடுத்துக்கவே இல்லை. ரொம்ப நேர்மையான முறையில் கொடுக்கல் வாங்கல இருக்கணும். பழமொழி கூட இருக்குது உலகத்தில், பணம் என்ன பண்ணும்? 10 செய்யும் 10 செஞ்சிடும், பணம் பகையாக்கி விட்டுரும். இந்த பொருளாதாரத்து நிமித்தம் சகோதரர்கள் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இது வந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். அதுக்காக யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரலங்க. தேவைகள் கொடுக்கணும். சகோதரர்கள் பலவீனங்கள் நம்ம உதவி செய்யணும், அதெல்லாம் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் என்ன பண்ணோம், இதுவே சத்தியத்தை விட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய நீங்கள் அப்படி சின்ன ஒரு தேடல் நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த பொருளாதார ரீதியாக நிறைய பேர் வெளியில் போயிருப்பாங்க, பிரச்சனைகள் வந்துருக்கும். அதில் ரொம்ப நேர்மையாக கண்ணியமாக கொடுக்கல் வாங்கலாம் சரியாக இருக்கணும். வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். கொடுக்குறவங்களும் அதே போல் நியாயமாக அறிஞ்சு பார்த்து கொடுக்கணும். சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, கேட்குறவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்துருக்க அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே ஆபிரகாம் எப்படி உறுதியான நம்பிக்கை இருந்ததுனால தான் மக்பேலாவை வாங்கினார், விலை கொடுத்து வாங்கினார். அவர் சொந்தமாக அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டி வாழ்கிறதுக்காக இல்லை, அந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய சந்ததியார் மத்தியில் செயலாக்கப்படுவதற்காக விலைக்கரையம் கொடுத்தார். அதே போல் நாமும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே என்ன பண்ணணும்? ரொம்ப நம்பிக்கை வைக்கணும். ஆபிரகாமின் பிள்ளைகளாக நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எத்தனை? ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம ஒரு நாளாக உச்சரிச்சிருப்போமா? அதற்குரிய அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதுங்களா? ஆனால் உண்மையாலுமே தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆபிரகாம்கிட்ட சொன்ன அந்த வாக்குத்தத்தத்திற்காகவே தான் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ காலமாக நம்மளை கூட்டி சேர்த்துட்டு இருக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் அது இன்றைக்கி தான் நடக்கணும் இல்லை, அது தலைமுறை தாண்டியும் அது நிறைவு. 4 தலைமுறை தாண்டி தான் தேவன் ஆபிரகாம்கிட்ட சொன்ன வாக்குத்தத்தம் சொந்த தேசமாக அங்கே மாறிச்சு.
அப்போ அதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணப்பட்டார், அந்த தலைமுறைக்கு ஏற்றாறு போல் சில விஷயங்களை என்ன பண்ணி வச்சுட்டு போகிறார். ரொம்ப ஞானமாக அவர் இருக்கிற அந்த காலகட்டத்தில் செஞ்சு வச்சுட்டு நிறை வயதில் முதிர் வயதில் மனரம்மியமாக அந்த மரணத்துக்குள்ளே போனார். அப்படின்னா என்ன விஷயம்னா, தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்கு இசைவாக எல்லாமே அவர் என்ன பண்ணி வச்சிட்டார், செஞ்சு வச்சுட்டு மன திருப்தியோடு அவர் தன்னுடைய மரணத்தை எட்டி பிடித்தார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் நாமும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேளை இன்றைக்கி இந்த ட்ரூத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் நம்முடைய ஜென்ரேஷனுக்காகவும். அதுக்காக ஜெனரேஷன் அப்படின்னா நம்ம வீட்டில் பிறந்த பசங்க இல்லை. இன்றைக்கி வள்ளியூரில் ஒரு சபை தேவன் நிரூபிச்சிருக்கிறான்னா, இந்த சபை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இல்லைனா கூட இந்த சபையானது என்ன படணும், இயங்கணும். தேவனுடைய பாதுகாப்புலையும் பராமரிப்பிலும் இருக்கிறதுக்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளையும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், அதற்கேற்ற விதைகளை அங்கே போட்டு வச்சு போகணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம பார்த்த வகையில் உலகம் எங்கே பார்த்தோன்னா, நம்ம காலத்திலேயே சபையை உடைக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பிரயாசம் எடுக்கலாமோ அதுதான் நடக்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் விட்டோம்னா போச்சு. எவ்வளோ கவனமாக இருக்குது. ரொம்ப வெளியான சூழல் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் நம்மன்னு சொல்ல, நீங்கள் உலகளாவே எடுத்துட்டிங்கன்னா கூட, தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா கூட, ஒரு வார்த்தைகள் பேசணுன்னாலோ ஒரு விஷயங்கள் செய்யணுன்னா கூட ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், பானை கீழே போட்டால் உடையிற கண்டிஷனில் இருக்கிறத பார்க்கும். அதுக்கல்ல, அதெல்லாம் நம்மளுடைய விஷயங்கள். தேவன் ஒரு இடத்துல வேர் வச்சுருக்காருன்னா, விதை போட்டிருக்காருன்னா, அந்த விதையானது வளர்ந்து மரமாகி பின்னாடி வர்றவங்களுக்கு. அதனால தான் அதில் மரங்கள் கூட இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மரங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும். ஆனால் சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா, மரங்கள் தேவன் எதிர்பாராத விதமாக வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் வந்து உட்கார அளவுக்கு கூடவும் மாறிடுச்சு. அதுதான் இன்றைக்கி நடக்குது. ரொம்ப கவனமுள்ளவர்களாக அங்கே இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போகிற அளவுக்கு நம்முடைய குணலட்சணமும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அதுதான் கன்க்ளூஷன் வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை, புறம்பே இருக்கிறவர்கள் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காலங்களை ரொம்ப அருமையாக என்ன பண்ணணும். இன்றைக்கி போயிடுச்சுன்னா நாளைக்கு கிடைக்காது. கரெக்டுங்களா? போனால் திரும்பி வராத பட்டியலில் நம்முடைய காலமும் அங்கே இருக்குது, நேரமும் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். கிடைக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தி அன்பான சகோதர சொல்லி ஞானமாய் பயன்படுத்துவதற்கு பிரயாசம் எடுக்கணும். ஆபிரகாமை போல் கொடுக்கப்பட்ட சமயத்தில் சரியான அந்த விஷயத்தை செஞ்சு என்ன பண்ணார்னா பண்ணுறார். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளை, எபிரேயருக்கு வாசிக்கலாம். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள் அப்படின்னா உலக விஷயத்தில் நீங்கள் பெருசாக என்ன பண்ணிக்காதீங்க, எஃபோர்ட் போட்டுக்க வேணாம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாக இருந்தால் போதும், நீங்கள் இருங்க. தேவன் ரொம்ப அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். வாக்குத்தத்தத்தின் மேல் உறுதி இருக்கணும். ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் நீங்கள் கவனிங்க. அவங்களாம் அற்பமானவைகள். அவைகளுக்காகவே தேவன் எஃபோர்ட் போடுறாருன்னா நம்மளாம் சாதாரணமானவங்களா? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்ட அந்த வாக்குத்தத்தம் பெருக்கத்தனையான வானத்து நட்சத்திரத்திற்குரிய சுதந்திரவாளிகள். நம்ம மேலே தேவனுடைய அந்த மேற்பார்வை கம்மியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருடைய ஒட்டுமொத்த பார்வையும் அவர்கள் மேலே தான். இதை விட வேறு என்ன வேணும்? அப்போ சில நேரங்களில் தேவன் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கேற்ற சில காரணங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, உலகத்துக்குரிய அந்த லோத்துவை போல் கிழக்கு நோக்கி நம்ம போயிடுறது, உலகத்துக்குள்ளேயே போயிடுறது. பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் மாத்திரமே அங்கே சொல்லப்படுறதில்ல. இந்த பணம் தான் எல்லாத்துக்கும் வேறாக மாறிடுது. இதில் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இருக்கிற சூழலில் அதான் போன வருஷம் பார்த்தோம் பார்த்தீங்களா, புறம்பே இருக்கிறவர்கள். அவங்கள போல் நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளாம் புறம்பே இருக்கிறவர்கள் இல்லை. நம்மளாம் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறவங்க. நம்ம ரொம்ப ஞானமாக அங்கே நடக்கணும். பிரியமாக இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து 2வது பகுதியாக நம்ம எடுத்து பார்த்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்திற்காக என்ன விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி வச்சார் அப்படிங்கிறத இந்த மக்பேலா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தேவ சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். அதை இந்த வள்ளியூர் சபையாரோடு பகிர்ந்து கொள்வதில் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நம் மனதார நன்றிகளை தெரிவித்து கொண்டு, பொறுமையோடு கேட்டவங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த வாய்ப்பை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஆமென். அன்புக்குரிய சகோதரரே, மக்பேலா என்ற தலைப்பில் தேவன் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை இந்த அன்பு சகோதரர் மூலமாக கொடுத்துருக்குறாங்க.